तज्जयति परं ज्योतिः समं समस्तैरनन्तपर्याये दर्पणतल इव सकला प्रतिफलति पदार्थमालिका यत्र. சான்றோர்களே, இந்த ராமர் கதை ஏறக்குறை இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை நாளையோடு கூட இது நிறைவு பெறலாம். எனவே இது நிறைவு பெற்ற பிறகு மோட்ச மார்க்க பிரகாசகம் ராம கஹானியை சார்ந்த ஒரு தேர்வு, அதற்குண்டான வினாத்தாள் உங்களுக்கு அனுப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதன் பிறகு நாம் இன்றைய கதைக்கு வருகிறோம். 18ஆம் நாள் கதை. மொத்தம் 21 நாள் கதை. இன்று 18, 19 இந்த 2 நாள் கதையும் முடிந்து விட்டால் நாளை 20, 21 நிறைவு பெற்றுவிடும் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது அயோத்திமா நகரத்திலே ராமர் லக்ஷ்மணர் இருவருக்கும் ராஜாபிஷேகம் செய்விக்கப்பட்டு ராமர் சீதையுடனும் லக்ஷ்மணன் விஷல்யாவுடனும் அமர்ந்து அரசர்களாக பொறுப்பேற்கிறார்கள். லக்ஷ்மணர் 3 கண்டத்திற்கு அதிபதியாக அர்த்த சக்கரவர்த்தி பதத்தை அலங்கரிக்கிறார். இப்படியாக அவர்கள் இருந்து கொண்டிருந்த போது சத்ருக்னன் தனக்கு மதுரை வேண்டும் என்று கூற, பிறகு அந்த மதுரை ஆளுகின்ற மது மிகவும் வல்லமை பொருந்தவன் என்று கூறி, உன்னால் இயலாது, அவனை வெற்றி கொள்வது அவளை எளிதல்ல என்று சொல்லி, அதன் பிறகு அதற்குண்டான வழிமுறைகளை எல்லாம் சொல்லி, பிறகு அந்த மதுராவை சத்ருக்னன் ஆண்டு வருகிறார். இப்படியாக இந்த அயோத்திமா நகரம் மிகவும் அமைதியான முறையிலும் மகிழ்ச்சியோடும் எல்லோரும் மக்களும் அரசர்களும் எல்லோருமாக வாழ்ந்து வருகிறார்கள். இதற்கிடையிலே நாரதர் ஒரு முறை ரத்னபுரம் செல்கிறார். அங்கு ரத்னபுரத்தில் உள்ள ரத்னரதன் என்று சொல்லக்கூடிய அரசன் அவையில் அவருக்கு அவமானம் ஏற்படுகிறது. அந்த அவமானத்திற்கு பழி தீர்க்கும் விதமாக நாரதர் ரத்னரதனுடைய மகளாகிய மனோரமா, இளைய மகள், அவளுடைய அழகை அப்படியே படமாக வரைந்து லக்ஷ்மணனிடம் அதை எடுத்து சென்று காட்ட, லக்ஷ்மணன் மனோரமையினுடைய அழகில் மயங்கி அதை அடைய வேண்டும் என்று அவளை அடைய எண்ண, அதன் பிறகு நடந்தவற்றை நாரதர் கூறுகிறார். பிறகு இவர்கள் அனைவருமாக சென்று போர் தொடுத்து மது அந்த ரத்னபுரத்து அரசனாகிய ரத்னரதனை போரில் வென்று, அதன் பிறகு அந்த ரத்னரதன் தன்னுடைய மூத்த மகள் ஸ்ரீதாமாவை ராமருக்கும் இளைய மகள் மனோரமாவை லக்ஷ்மணனுக்கும் மனம் முடித்து ஒப்பந்தம் செய்து கொண்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை. அதற்கப்புறம் என்ன நடக்கிறது என்பதை இனி பார்க்கலாம். इसके पश्चात लक्ष्मण ने दक्षिण श्रेणी के समस्त विद्याधर जीते. இதன் பிறகு லக்ஷ்மணன் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரேணியில் இருக்கக்கூடிய விஜயார்த்த பருவத்தின் தெற்கு ஸ்ரேணியில் இருக்கக்கூடிய அனைத்து வித்யாதரர்களையும் வென்று லக்ஷ்மண் को संपूर्ण नारायण पद का प्राप्त हुआ. அதன் பிறகு முழுமையாக நாராயணன் என்ற பதவி, வாசுதேவன் என்ற பதவியை அலங்கரிக்கிறார். उनकी सेना में 42 लाख हाथी, 42 लाख रथ, 9 करोड़ घोड़े, 42 करोड़ प्यादे थे. லக்ஷ்மணனுடைய படையிலே நம்மெல்லாம் சொல்லுவில்லை, ரத்த கஜ துரக பதாத்தி என்று சொல்வார்கள். 42 யானைகளும் 42 லட்சம், 42 யானைன்னா 42 இல்லை, 42 லட்சம் யானைகளும், 42 லட்சம் ரதம், 9 கோடி குதிரைகள், 42 கோடி பதாதிகள், அதாவது கால்நடையாக சென்று போர் புரிபவர்கள், பதாதிகள் என்று சொல்லுவார்கள். இப்படி 4 வகை படைகளும் இருந்தன. 42 லட்சம் யானை, 42 லட்சம் ரதங்கள், 9 கோடி குதிரை, 42 கோடி பதாதிகள் என்றால் இவர்கள் எல்லாம் எங்கு தங்கியிருப்பார்கள்? இவர்களுக்கு தங்கும் வசதி, உணவு வசதி, மற்றது இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய தலை சுற்றும். அந்த அளவிற்கு இவ்வளவு படை வீரர்களும் இவ்வளவு ரதங்கள், யானைகள், குதிரைகள் எல்லாம் இருந்தன. तीन खंड के देव और विद्याधर उनके सेवक थे.
மூன்று கண்டத்திலும் இருக்கக்கூடிய தேவர்களாகட்டும், தேவர்கள் இந்த மைய உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் மற்றும் வித்யாதரர்கள் இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். सूर्य से भी अधिक तेजस्वी 16,000 मुकुटबद्ध राजा उनके अधीन थे. சூரியனை காட்டிலும் மிகவும் பிரகாசம் பொருந்திய வல்லமை பொருந்திய 16,000 முகுடபத்த அரசர்கள் லக்ஷ்மணனுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்து வந்தார்கள். ஆக 16,000 அரசர்களுக்கெல்லாம் தலைவனாக லக்ஷ்மணன் விளங்கினார். உன்கே கர் அத்புத ரத்னோசே பனே தே. அவருடைய வீட்டில் பல்வேறு விதமான அற்புதமான ரத்னங்கள் எல்லாம் இழைத்து செய்ய உருவாக்கப்பட்ட வீடாகும், அரண்மனையாகும். उनके शंख, चक्र, गदा, खड्ग, दंड, नागशैया और कौस्तुभ मणि ये 7 रत्न थे. லக்ஷ்மணனிடம் சங்கு, சக்கரம், கதை, வாள், தண்டம் என்று சொல்லக்கூடிய செங்கோல், நாகசையா என்றால் பாம்பு படுக்கை, और கௌஸ்துபமணி இவையெல்லாம் அவருடைய ரத்தினங்களாகும். நாகசையன்னா பாம்புன்னு நினைச்ச கூடாது. இவையெல்லாம் ரத்தினங்கள். இந்த ரத்தினங்களால் பல்வேறு விதமான நன்மைகள் விளையும். சில ஆயுதங்களாகவும் சில விரும்பியதை பெறக்கூடியதாகவும் இப்படிப்பட்ட ரத்தினங்களை அவர் பெற்றிருந்தார். 16,000 ராணியாந்தி, அதே போல் 16,000 ராணிகள் அரசிகள் இருந்தார்கள். ஜின்மே 8 பட்ராணி थी उनके नाम है. அந்த 16,000 மனைவிகளுள் 8 பேர் பட்டராணியாக பட்டத்து அரசியாக இருந்தார்கள். அவர்களில் முதலாவதாக விஷல்யா, உயிர் கொடுத்தவர், உயிர் மீட்டெடுத்தவர். இரண்டாவதாக ரூபமதி, அதன் பிறகு வனமாலா, 4வது கல்யாணமாலா, 5 ரத்திமாலா, 6வது பகவதி, 7வது ஜிதபத்மா, 8வது மனோரமா என்று சொல்லக்கூடிய 8 பட்டத்து அரசிகள் லக்ஷ்மணனுக்கு இருந்தார்கள். जिनमें 8 पटरानियों के 8 कुमार मुख्य थे. அந்த 8 பட்டராணிகளுக்கும் குழந்தைகள் பிறக்கின்றன. அவற்றுள் 8 பேர் மிகவும் முக்கியமான பொறுப்பு உடையவர்களாக மகன்களாக இருந்தார்கள். ராம் கே 4 ரத்ன தே. இதே போல பலராமர் ராமனுக்கும் 4 ரத்தினங்கள், ஹல், மோசல், ரத்னமாலா और கதா. ஹல் என்றால் கலப்பை. பொதுவாக கலப்பை பலராமருக்கு சொல்லுவார்கள். அப்படி கலப்பை, மோசல் என்றால் உலக்கை, ரத்னமாலா மற்றும் கதை. கலப்பைன்னா ஏறு ஓட்டுற கலப்பைன்னு நினைச்ச கூடாது. உலக்கை என்றாலும் அது மாதிரி அல்ல. இவையெல்லாம் ரத்தினங்கள். இவற்றில் சில போருக்கு உதவக்கூடியவை, சிலது நமக்கு வேண்டியவற்றை தெரிவிக்கக்கூடிய ரத்தினங்கள். ஏற்கனவே எப்படி லக்ஷ்மணனுக்கு சொல்லணும் அதே போலதான் இங்கும் புரிந்து கொள்ள வேண்டும். போருக்கு உதவக்கூடிய ஆயுதங்களும் இப்படி ரத்தினங்களாக இருக்கும். ஒரு சில ரத்தினங்கள் விரும்பியதை பெறுவதற்காகவும் இருக்கும். இப்படிதான் இந்த ரத்தினங்கள். 8,000 ராணியாந்தி ஜின்மே 4 பட்ராணி थी. ராமருக்கு 8,000 மனைவிகள். அதில் அவர்களுள் 4 பேர் பட்டத்து அரசிகள். அந்த 4 பட்டத்தரசிகளுடைய பெயர்கள் சீதை, பிரபாவதி, ரதிபிரபா, ஸ்ரீதாமா என்று சொல்லக்கூடிய 4 पट्टत அரசிகள் ஆவர். राम की पटरानी सीता ने एक दिन पिछले प्रहर में 2 स्वप्न देखे. ராமருடைய பட்டத்து அரசி சீதை ஒரு நாள் விடியற் காலையில் 2 கனவுகளை காண்கிறார்கள். शरद के चंद्रमा समान उज्जवल 2 उत्कृष्ट अष्टापद उनके मुख में आकर बैठे हैं. சரத் அதாவது குளிர்காலத்து நிலவு போல மிகவும் பிரகாசமான 2 8 கால் உடைய மிருகம், அஷ்டாபதம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு விலங்கு அவருடைய முகத்திலே வந்து அமர்கிறது. ஸ்வயம் புஷ்பக் விமான் சே ஜமீன் பர் கிர் படி. ஆக 2 8 கால்களுடைய விலங்குகள் சீதையினுடைய முகத்தில் வந்து அமர, அந்த சீதை புஷ்பக விமானத்திலிருந்து கீழே தரையில் வீழ்கிற மாதிரியான 2 கனவுகளை காண்கிறார்கள். राम ने प्रथम स्वप्न का फल बताते हुए कहा कि तुम्हारे महाप्रतापी 2 पुत्र होंगे और द्वितीय स्वप्न का फल अच्छा नहीं है. இந்த கனவுகளை ராமரிடம் சென்று கேட்டு இதற்கு பயன் என்ன என்று கேட்க ராமர் சொல்கிறார், முதல் கனவு பயன் என்னவென்றால், உனக்கு மிகவும் வல்லமை பொருந்திய வலிமை மிக்க 2 குழந்தைகள் பிறப்பார்கள், பிள்ளை பேரு
ஏற்படும் அதை காட்டுகிறது. இரண்டாவது கனவின் பயன் நல்லதாக அமையவில்லை என்று அதோடு கூறி முடித்து விடுகிறார். पर तुम चिंता न करो, दान के प्रभाव से दुष्ट ग्रह दूर हो जाएंगे. ஆனால் நீ கவலைப்பட வேண்டாம், தானம் அளிப்பதன் வாயிலாக நமக்கு ஏதாவது இன்னல் ஏற்பட்டாலும் அதை நாம் அதற்கு பரிகாரமாக அப்படி தானம் செய்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதாக ஆறுதல் கூறுகிறார் ராமர். कुछ दिनों पश्चात गर्भवती सीता को जिन दर्शन करने की इच्छा हुई. சில நாள் கழிந்த பிறகு கர்ப்பத்தை அடைகிறாள் சீதை. கர்ப்பத்தை அடைந்த பிறகு சீதைக்கு भगवान दर्शिक வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. राम ने आज्ञा दी कि मंदिरों की अत्यधिक शोभा करो, हम सीता सहित धर्म क्षेत्रों में विहार करेंगे. ராமர் கட்டளை இடுகிறார், அனைத்து ஜனாலயங்களையும் நல்ல முறையில் அலங்கரிக்க வேண்டும், நானும் சீதையும் தரிசனத்திற்காக ஜனாலயங்களுக்கு வர இருக்கின்றோம் என்று சொல்லி எல்லா ஆலயங்களையும் அழகுபடுத்த சொல்கிறார். लक्ष्मण व अन्य रानियों के साथ राम वन में स्थित जन मंदिर गए. அதன் பிறகு லக்ஷ்மணனுடைய மனைவிகள் எல்லோரையுமே அழைத்து கொண்டு ஜனாலயங்களை வழிபட்டு கொண்டு காட்டில் இருக்கக்கூடிய ஜனாலயத்திற்கு செல்கின்றனர். சபீனே பக்தி பாவசே ஜினேந்திர பூஜன் கி. எல்லோரும் பக்தியோடு பகவானுக்கு பூஜை செய்கிறார்கள். குச்சிதின் வஹி ரஹே. சில நாட்கள் அங்கே இருந்தார்கள். தபி பிரஜா கே லோக் ராம் கே தர்ஷன் கே அபிலாஷா சே வஹா பர் ஹி ஆயே. அப்பொழுது மக்கள் எல்லோரும் ராமரை தரிசிப்பதற்காக அதே இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். காட்டிலேயே அந்த ஆலயம் இருக்கும் இடத்தில். ராம் உன்சே மில்னே கயே தபி சீதா கி தாகினி ஆங்க் படக்கி. ராமர் அந்த மக்களை சென்று பார்ப்பதற்காக செல்கிறார். ராமர் செல்லும் பொழுது சீதையினுடைய வலது கண் துடிக்கிறது. பெண்களுக்கு வலது கண் துடித்தால் அதை அபசகுணம் என்று சொல்லுவார்கள். नारी सुलभ भीरुता से युक्त सीता सोचने लगी, अनिष्ट की पूर्व सूचना देने वाली यह दाहिनी आंख का पड़कना मुझे उस अघटनीय घटना की ओर सचेत कर रहा है. அப்பொழுது சீதை சொல்கிறாள், என்னுடைய மனதிலே சிந்திக்கிறார், என்னுடைய வலதுகன் துடிக்கிறது, ஏதோ நடக்கக்கூடாது நடக்க போகிறது என்று என் மனது சொல்கிறது, என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்றவாறு மனதிலே கவலை கொள்கிறார் சீதை. जिसकी मैं कल्पना भी नहीं कर सकती. என்ன நடக்கும் என்பதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க இயலவில்லை என்றெல்லாம் பல விதமாக கவலைப்படுகிறார். मुझे हर परिस्थिति को सहज रूप से सहने को तैयार रहना चाहिए, पता नहीं कब क्या कौन सी घटना हमारे साथ घट जाए. எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலைக்கேற்ப என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுது என்ன நடக்கும் என்பதை யாராலும் முன்கூட்டி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அப்படி அறிந்தாலும் நடக்க வேண்டியதை யாரும் தடுக்க முடியாது. எனவே எந்த சூழ்நிலையிலும் நான் மனோதைரியத்தை விடக்கூடாது என்று பலவாறாக மனதிலே சஞ்சலப்பட்டு கொண்டு கவலையோடு சிந்தனைகள் விரைந்து ஓட சீதைக்கு அமைதி இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. दंडक वन में लक्ष्मण की जरा सी उत्सुकता से हम इस तरह दुर्घटनाओं के चक्र में फंस जाएंगे, इसकी क्या हमने कल्पना की थी. அப்பொழுது நினைத்து பார்க்கிற பழைய நினைவுகள். தண்டகவனத்திலே லக்ஷ்மணன் அந்த கரதூஷணனை கொல்வதற்காக போர் தொடுத்து செல்லும் போது அங்கு நேர்ந்த ராவணன் சீதையை அபகரித்தது, இலங்கையில் கொண்டு வைத்திருந்தது. அப்படிப்பட்ட இன்னல்கள் எல்லாம் நேர்ந்தது. இது இப்படிப்பட்ட இன்னல்கள் நமக்கு வரும் என்று அப்பொழுது யாராவது நினைத்திருப்போமா? लंकाधिपति दशानन की कैद से छूटना भी तो कुछ स्वप्न सा ही लगता था. தசானன் என்னை கைது செய்து வைத்திருந்த பொழுது அவனிடமிருந்து விடுபடுவது என்பது இயலாத ஒன்றாகத்தான் இருந்தது. எப்படியோ விடுபட்டிருக்கிறோம், அது ஒரு கனவாகத்தான் இப்பொழுதும் தோன்றுகிறதை தவிர அவ்வளவு எளிதாக அங்கிருந்து தப்பித்து விட முடியாது என்றுதான் நினைத்தோம். இதெல்லாம் நடந்து முடிந்தது. अब उससे बड़ी और क्या घटना घट सकती है मेरे जीवन में. இதைவிட மிகவும் துன்பகரமான வேறு என்ன நிகழ்வு இனி ஏற்பட போகிறது? எல்லா துன்பத்தையும் நாம் சகித்து விட்டேன், எதையெல்லாம் அடையக்கூடாது, எப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாது, அப்படிப்பட்ட எல்லா துன்பங்களையும் நான் அடைந்து விட்டேன். இனி இதைவிட பெரிய துன்பம் ஏதாவது வர இருக்கிறதா என்ன என்றெல்லாம் பலவாறாக தன்னுடைய மனதிலே இப்படிப்பட்ட சிந்தனைகள் ஓட அமைதியின்றி சீதை அங்கு அமர்ந்திருக்கிறார். जबकि मेरे पति का प्रेम व विश्वास मेरे साथ है.
அப்பொழுது என்னுடைய கணவர் இல்லை இலங்கையில். ஆனால் இப்பொழுது என்னுடைய கணவர் என் அருகிலேயே இருக்கிறார். அவருடைய அன்பும் நம்பிக்கையும் எனக்கு எப்பொழுதும் உடன் இருக்கும். எனவே இந்த நேரத்தில் இப்படி நான் சந்தேகம் எதற்காக செய்யப்பட வேண்டும்? எனக்கு ஏன் இந்த அச்சம் வர வேண்டும்? நான் இப்பொழுது அவருடைய அரவணைப்பில் இருக்கிறேன். எனவே எனக்கு அவர் அருகில் இருக்கும்போது எந்த வித தீமையும் நடக்காது என்பதாகெல்லாம் பல விதமாக சிந்திக்கிறார். इस प्रकार सीता अपने को आश्वस्त करती है तथा अन्य रानियों के कहने पर दुष्ट ग्रहों की शांति हेतु वे भद्र कलश भंडारे को बुलाकर आज्ञा देती है कि जब तक मेरी प्रसूति न हो तब तक किमिच्छक दान निरंतर दो. அதன் பிறகு சீதை நம்பிக்கையுடன் வந்து அந்நிய மற்ற இருக்கக்கூடிய ராணிகளோடு திரும்பி அரண்மனைக்கு திரும்பி வந்து அந்த எனக்கு ஏதாவது துஷ்ட கிரகங்கள் காரணமாக ஏதாவது ஆபத்து நேரிடும் என்று ஏதாவது அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகுமானால் அதை அவ்வாறு ஏற்படாமல் தடுப்பதற்காக அந்த துஷ்ட கிரகங்களை அமைதிப்படுத்துவதற்காக பத்ர கலஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு கேஷியர், பண்டாரின்னா கேஷியர், அரண்மனையில் இருக்கக்கூடிய பணக்காப்பாளர், அவரை அழைத்து சீதை ஆணையிடுகிறாள். எனக்கு குழந்தை எதுவரை குழந்தை பேர் இருக்குதோ, அதாவது குழந்தை பிறக்கும் வரை நீ தொடர்ந்து யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தானம் செய்து கொண்டே இரு என்று சீதை இந்த பத்ர கலசனுக்கு ஆணையிடுகிறாள். இஸ் பிரகார் ஸ்வயம் சாந்த சித்தகோ தர்மானுராகி ஹுய். இவ்வாறாக இப்படி தானம் அளிக்க சொல்லிவிட்டு அமைதியோடு தர்ம சிந்தனையோடு அரண்மனையிலே சீதை இருந்து கொண்டிருக்கிறார். उधर राम ने प्रजाजन से आने का कारण पूछा. அதன் பிறகு ராமர் மக்களிடம் சென்று எதற்காக என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று மக்களிடம் வினவுகிறார். पर सभी डर के मारे मौन रहे. ஆனால் எல்லோரும் பயந்து போய் ராமரிடம் எதையும் சொல்வதற்கு தயக்கத்தோடு அச்சத்தோடும் மௌனமாக இருக்கிறார்கள். तब राम द्वारा अभय का आश्वासन देने पर उनमें से एक ने कहा कि दुनिया में अधिकतर लोग सुनकर ही बातें कहते हैं, देख कर कम. அப்பொழுது அபயன் என்று சொல்லக்கூடியவன், அதாவது ராமர் சொல்கிறார், நீங்கள் எந்த கருத்து உங்கள் மனதில் இருந்தாலும் அதை நீங்கள் தைரியமாக என் முன்பு வைக்கலாம். நான் உங்களுக்கு எந்த தண்டனையும் தரமாட்டேன். இது நான் சொல்லுகின்ற உறுதிமொழி. உங்களுக்கு நான் அபயதானம் அளிக்கின்றேன். உங்களுக்கு எந்த தீங்கும் வராது, எந்த தண்டனையும் நான் அளிக்க மாட்டேன். எனவே நீங்கள் தைரியமாக உங்கள் மனதில் இருப்பதை எனக்கு சொல்லலாம் என்று சொல்கிறார். அதன் பிறகு வந்த மக்களுள் ஒரு மனிதன் சொல்கிறான், உலகத்திலே பல மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் காதால் கேட்டதை வைத்துக் கொண்டே எதையோ உளறுகிறார்கள். நேரால் பார்த்து அறிவது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. கேட்டதை வைத்துக் கொண்டு அது சரியா தவறா என்று கூட சிந்திக்காமல் எதை வேண்டுமானாலும் உளறி தள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் உலகத்திலே அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல, ये लोग स्वभाव से ही कुटिल है और एक उदाहरण मिल जाए तो उनको अकार्य करने में भय नहीं रहता. இந்த உலகம் மிகவும் குடிலமா, அதாவது கபடமான உலகம். ஏதாவது ஒன்று கிடைத்து விட்டால் அதற்காக எதையும் செய்வதற்கு துணிந்து விடுகிறார்கள். செய்யக்கூடாத செயலையும் செய்ய துணிந்து விடுகிறார்கள் என்றெல்லாம் பீடிகை போட்டுக் கொண்டிருக்க ராமர் சொல்கிறார், எதுவாகிலும் நீ தெளிவாக என்னிடம் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்தை நீ கூற வேண்டும் என்று சொல்ல, அதன் பிறகு आजकल निर्बलों की यौवनवंत स्त्रियों को बलवंत पापी छिद्र पाकर बलात् हर लेते हैं. இப்பொழுதெல்லாம் நம்முடைய நகரத்திலே, நாட்டிலே சக்தி குறைந்த இளம் பருவ பெண்களை எல்லோரும், நிறைய பேர் யார் கொஞ்சம் சக்தி மிகுந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் ஏதாவது ஒரு சாக்கு போக்கை காரணமாக வைத்து அவர்களை வலியை இழுத்து அவர்களோடு செய்யத்தகாத செயல்களை எல்லாம் செய்கிறார்கள். அவர்களிடம் உடல் உறவு கொள்கிறார்கள். இப்படி இளம் வயதினரை, ஏழ்மையான இளம் வயதை சார்ந்த பெண்கள் இப்பொழுது அபகரிக்கப்பட்டு பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். சிறிது நாட்கள் தங்களிடம் வைத்துக் கொண்டு அந்த பெண்களை அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்துவிட்டு பிறகு அந்த பெண்களை திருப்பி அனுப்புகிறார்கள். ऐसा होने पर भी
सब यही कहते हैं कि राम सर्वशास्त्रों में प्रवीण है, तो भी उन्होंने दूसरों के घर रही सीता को अपने महल में रख लिया है, तो दूसरों को क्या दोष है? அப்படி இப்படியெல்லாம் செய்வது தவறு என்று சுட்டி காட்டினாலும் அவர்கள் ராமரே வேறொருவன் இல்லத்தில் இருந்த சீதையை தன்னில்லத்தில் வைத்துக் கொள்ளவில்லையா? அதுபோல்தான் இதுவும், நாங்களும் ஓரிரு நாட்கள் வைத்துக்கொண்டு பிறகு திருப்பி அனுப்பி விடுகிறோம் என்றெல்லாம் யாரும் அவர்களை எதுவும் எடுத்து கேட்க முடியாத அளவுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் அள்ளி வீசுகிறார்கள், சொல்லத்தகாத குதர்க்கங்களை எல்லாம் பேசுகிறார்கள். இப்படி நம்முடைய ராஜ்யத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, இதை எங்களால் தடுக்க முடியவில்லை என்றெல்லாம் அந்த மக்களுள் ஒருவன் சொல்கிறான். जिस प्रकार राजा करता है वैसे ही प्रजा करती है. அரசன் எப்படி செய்கிறானோ அப்படிதான் மக்களும் செய்வார்கள். इस प्रकार दुष्ट पुरुष निरंकुश होकर अबलाओं पर अत्याचार करते हैं. இப்படியே பல துஷ்டர்கள் ஒன்றும் அறியாத இளம் பெண்களை, வசதி இல்லாத ஏழையான இளம் பெண்களை, யாரும் தட்டி கேட்க இயலாத நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை அபகரித்து இப்படியெல்லாம் வன்கொடுமை புரிகிறார்கள். அவாபி குச்சி உபாய் கீஜியே, நீங்களே இதற்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும். இத்தனா கேக்கர் வே பிரஜா கே பிரதிநிதித்துவ சலேகை. இப்படி அந்த மக்களில் ஒருவனாக இருந்த மக்கள் தலைவன் இப்படியெல்லாம் கூறிவிட்டு பிறகு எல்லோருமாக திரும்பி சென்று விடுகிறார்கள். ராம் கே சாந்த ஜீவன்மே ஹல்சல் மச்சுகியா. இதுவரை அமைதியாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த செய்தியை கேட்டவுடன் ராமருடைய மனம் மிகவும் கொதித்து போயிற்று. மனம் அமைதி பெறவில்லை, கவலை மிகுந்து காணப்படுகிறார் ராமர். राम आज बहुत उद्विग्न थे, नींद उनकी आंखों से कोसों दूर भाग गई थी, अनगिनत विचारों में उनका मन पंछी तीव्र गति से विचरण कर रहा था. இன்று ராமர் மிகவும் நொந்து போய் வேதனையுடன் காணப்படுகிறார். அவருக்கு இரவில் கூட கண்களில் தூக்கம் வரவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய எண்ணங்கள் பறவைகள் போல மிகுந்த வேகமாக எண்ணங்கள், சிந்தனைகள் தோன்றிக் கொண்டே இருந்தன. கர்த்தவிய விமூடு சே குछ समझ नहीं पा रहे थे. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வது என்று அவருக்கு புரியாமல் சிந்தனை மட்டும் செய்து கொண்டு கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறார். क्या करें क्या न करें, वर्षों वन में भटकने के बाद अभी तो सीता को थोड़ा सा सुख मिला था, और अब जिसे पाने के लिए समुद्र को पार कर युद्ध में शत्रु को जीता, और अब उसे ही कैसे तजूं, पर कुल की अपकीर्ति के कारण उसे घर में भी नहीं रख सकता. இவ்வளவு நாட்களாக சீதை நம்மை விட்டு பிரிந்து எங்கேயோ இருந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எவ்வளவு இன்னல்களுக்கிடையே சீதையை மீட்டு கொண்டு வந்திருக்கின்றோம். சீதையினுடைய ஒழுக்கத்தில் எந்தவித சந்தேகமும் படுவதற்கில்லை. இப்படியெல்லாம் இதற்காக மிகப்பெரிய போர் புரிந்து அதன் பிறகு சீதையை மீட்டு இப்படி கொண்டு வந்து இருக்கின்றோமே, இப்படி வந்து சில நாட்கள் கூட இன்னும் நிம்மதியாக வாழாத சூழ்நிலையிலே மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன செய்வது? ஏதாவது செய்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் நம்முடைய குலத்திற்கே களங்கம் ஏற்பட்டு விடும் போல் தோன்றுகிறது என்றெல்லாம் சிந்திக்கிறார் ராமர். प्रश्न अकेली अपकीर्ति का ही नहीं, अभी तो यह गलत परंपरा चल पड़ने का है. यदि हम विषय में कुछ नहीं किया गया तो दूसरे घर में महीनों रखी हुई नारियां भी कुलीन नारियों के समान कुलीन घरों में प्रतिष्ठा प्राप्त करती रहेंगी. ऐसी स्थिति में शील की प्रतिष्ठा को आघात पहुंचेगा. நம்முடைய வம்சத்திற்கு, குலத்திற்கு களங்கம் ஏற்படுவது மட்டுமல்ல, இது ஒரு தவறான ஒரு பரம்பரையை உருவாக்கி தந்துவிடும். மக்கள், இந்த முக்கியமாக பெண்கள், திருமணமாகாத பெண்கள் வேறு வீட்டில் பலகாலம் இருந்துவிட்டு அதன் பிறகு தன் வீட்டிற்கு வந்தால் கூட அது தவறு அல்ல என்ற ஒரு பரம்பரையை இது எடுத்துக்காட்டும். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரை உருவாவதற்கு நாம் காரணமாகி விடுவோம். ஆக அப்படி ஒரு தவறான செயலை செய்து கொண்டு அந்த பிற ஆண்களை அடைந்த பிறகும் கூட நான் உத்தமமானவள் என்று சொல்லும் அளவிற்கு இப்படிப்பட்ட ஒழுக்கமற்ற ஒரு சூழ்நிலை பெண்களிடையே நிலவுவதற்கும் ஆண்களுக்கும் அது பொருந்தும். ஆக இப்படி ஒழுக்கமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு, அப்படிப்பட்ட ஒரு பரம்பரை தொடருவதற்கு நாம் காரணமாகி விடுவோம். ஒன்று நம்முடைய குலத்திற்காக பெயர், மற்றொன்று இப்படிப்பட்ட ஒரு பரம்பரையை பிற்காலத்தில் தொடர்ந்து செல்லும். எனவே இதற்கு
இப்பொழுதே நாம் முடிவு கட்டியாக வேண்டும் என்றெல்லாம் ராமர் சிந்திக்கிறார். यद्यपि सीता पूर्ण पवित्र है, शीलवती है, पर इसका अनुकरण मात्र शीलवती नारियां थोड़े करेंगी. शील भ्रष्ट नारियां और व्यभिचारी पुरुष भी इसका दुरुपयोग करेंगे ही. சீதை உண்மையில் தூய்மையானவள், ஒழுக்கமுடையவள் என்பதை நாம் நன்றாக அறிவோம். ஆனால் நிகழ்ந்த நிகழ்வுகளை தங்களுக்கேற்ப வளைத்து கொண்டு இப்படிப்பட்ட ஒழுக்கம் கெட்ட பெண்களும் ஆண்களும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத செயல்களை, கொடுமைகளை, வன்கொடுமைகளை இழைப்பார்கள். எனவே இதற்கு நாம் முடிவு கட்டியாக வேண்டும். இப்படிப்பட்ட ஒழுக்கமற்ற செயல்கள் பரவாமல் தடுப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றெல்லாம் கருதி अतः कुछ किया जाना अत्यंत आवश्यक है. इस प्रकार राम कुछ देर पहले प्रजा के कहे हुए शब्दों व घटनाओं के बारे में सोचते हुए विचारों के झूले में झूल ही रहे थे कि लक्ष्मण ने आकर उनका ध्यान भंग कर दिया और उनके चिंता का कारण पूछने लगे. இப்படி சிந்தித்துக் கொண்டே இருந்த பொழுது லக்ஷ்மணன் அங்கு வருகிறார். ஏன் இப்படி கவலையோடு இருக்கிறீர்கள் என்று ராமரிடம் வினவ ராமருடைய அந்த சிந்தனை கலைகிறது. राम ने सारा वृत्तांत बताया, जिसे सुनकर लक्ष्मण क्रोधित होकर बोले, जो ऐसे मिथ्या वचन कहेगा उसकी मैं जिह्वा काट दूंगा. राम ने लक्ष्मण को शांत किया, फिर बोले कि यद्यपि सीता शीलवती है, फिर भी मेरी कीर्ति रूप वन को जलाने वाली है और मैं अपनी कीर्ति का मलिन नहीं करूंगा. अतः उसका त्याग ही एकमात्र उपाय है. लक्ष्मण ने कहा कि हे देव, लोग तो दुनिया मुनियों का भी अपवाद करता है, जन धर्म का भी अपवाद करता है, तो क्या आप लोग अपवाद से धर्म छोड़ देंगे? नहीं तो फिर सीता को त्यागना भी उचित नहीं है. இப்படி லக்ஷ்மணன் வந்து ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது ராமர் நடந்ததை சொல்கிறார். அதை கேட்ட உடனே லக்ஷ்மணனுக்கு மிகவும் கோபம் வருகிறது. இப்படி யார் கூறியது? நான் சென்று அவனுடைய வாயில் இருக்கக்கூடிய நாக்கை துண்டித்து விடுகிறேன். இப்படியெல்லாம் சீதை மீது ஒரு பழியை போடுவது அவர்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? இதெல்லாம் அவர்களுக்கு நல்லதா என்றெல்லாம் அப்படி கூறியவர்களுடைய நாக்கை நான் இப்பொழுதே துண்டிக்கிறேன் சொல் என்று எல்லாம் ராமரிடம் லக்ஷ்மணன் மிகவும் கோபத்தோடு சொல்ல, அப்பொழுது ராமர் லக்ஷ்மணனை மெதுவாக அமைதிப்படுத்தி, சீதை வந்து எந்த விதத்திலும் ஒழுக்கம் சிறிதளவும் மாறாதவள், நல்லொழுக்கத்தை உடையவள், இதை நீயும் அறிவாய், நானும் அறிவேன். இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய குலத்திற்கும் இப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கும் காரணமாக திகழ்வதால் சீதையை தியாகம் செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்றெல்லாம் ராமர் கூற, அதற்கு லக்ஷ்மணர் சொல்கிறார், மக்கள் முனிவர்களையும் நிந்திக்கிறார்கள், மக்கள் ஜனவரத்தையும் நிந்திக்கிறார்கள், மக்கள் எத்தனையோ விதத்திலே நல்லதையும் அவர்கள் நிந்திக்கிறார்கள் அல்லது ஏற்க மறுக்கிறார்கள். அவர்கள் நிந்திக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தினால், தர்மத்தை நிந்திக்கிறார்கள், முனிவர்களை நிந்திக்கிறார்கள் என்ற காரணத்தினால் நாம் அறத்தை விட்டு விடலாமா என்றெல்லாம் திரும்பவும் லக்ஷ்மணன் கேட்க, ஆனால் ராமர் சொல்கிறார், तुम्हारा कहना सत्य है, किंतु जो न्याय मार्ग के मनुष्य हैं वे लोक विरुद्ध कार्य नहीं करते हैं, तब फिर लोकपाद की बात तो दूर ही रही. இருந்தாலும் நீ சொல்வதெல்லாம் உண்மை என்றாலும் நியாயத்தை பின்பற்றுகின்ற மனிதன் உலகத்துக்கு, உலகோர் கூற்றுக்கு, உலக நடத்தைக்கு எதிராக செயல்பட மாட்டான். எனவே அப்படிப்பட்ட உலகிலே அவனுக்கு களங்கம் ஏற்படுகிறது என்றால், மக்கள் அவனை களங்கப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த களங்கத்திற்கு பிராயச்சித்தம் செய்தே தீர வேண்டும். இதுதான் நியாயமான வழி, அரசனுக்கு உண்டான அது கடமையும் அதுதான் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். मुझमें तो यह महादोष है कि मैं परम पुरुष द्वारा ही हरि सीता फिर से घर में लाया हूं. நானும் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்திருக்கிற, மற்றொருள் அபகரிக்கப்பட்ட சீதையை நான் என்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வந்து விட்டேன். இது மக்களுக்கு தவறாக தெரிகிறது. ये सब सुनने के बाद भी लक्ष्मण ने बहुत समझाया, पर राम अपने निश्चय पर अटल रहे. இவ்வளவு எல்லாவற்றையும் எடுத்து கூறியும் ராமர் தன்னுடைய லக்ஷ்மணன் எவ்வளவு சொல்கிறார் அதை கேட்காமல் தன்னுடைய முடிவிலே ராமர் உறுதியாக இருக்கிறார். उन्होंने कृतांत वक्र सेनापति को बुलाकर कहा कि सीता को पहले समय शिखर आदि के दर्शन करा के निमानुष वन में छोड़ कर आओ. அதன் பிறகு கிருத்தாந்த வக்ரன் என்று சொல்லக்கூடிய மூத்த அமைச்சனை அழைத்து சீதை அவளிடம், அந்த அமைச்சனிடம் ராமர் சொல்கிறார், நீ சீதையை அழைத்து கொண்டு, ஏற்கனவே சீதை தீர்த்த கஷேத்திரங்களை எல்லாம் தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறாள். எனவே நீ சீதை அழைத்து கொண்டு சமய சிகரம் முதலான தீர்த்த கஷேத்திரங்களை எல்லாம் அவளுக்கு காட்டி தரிசனம் செய்வித்து அதன் பிறகு மனிதர்கள் இல்லாத ஒரு காட்டிலே அவளை விட்டு வந்து விடவும் என்பதாக
கிருதாந்த வக்ரனுக்கு ராமர் கட்டளையிட, कृतांत वक्र ने सिर नवाकर कहा कि हे देव, आपकी आज्ञा का पालन ही मेरा धर्म है। और सीता के पास जाकर कृतांत वक्र बोला कि हे माता, उठो, रथ पर चढ़ो, आपको चैत्यालयों के दर्शन की इच्छा है, सो चले। அதன் பிறகு கிருத்தாந்த வக்ரன் சீதையிடம் சென்று, நீங்கள் ரதத்தில் ஏறுங்கள், நீங்கள் சைத்தியாலயங்களையும் தீர்த்த கஷேத்திரங்களையும் தரிசிக்க எண்ணியதாக கேள்விப்பட்டேன், நான் உங்களை அழைத்து சென்று தரிசனம் செய்விக்கிறேன் என்று சொல்ல, ये सुनकर सीता प्रसन्नता से रथ पर चढ़ी। அதை கேட்டு சீதை மகிழ்ச்சியோடு ரதத்தில் ஏறிக்கொண்டார்। सीता को मंदिरों के दर्शन कराकर निर्जन वन में रथ में रोककर कृतांत वक्र रोने लगे। அதன் பிறகு சீதை தரிசனங்கள் எல்லா இடங்களையும் தரிசனம் செய்வித்து ஒரு யாரும் இல்லாத காட்டிலே कृतांत वक्रन सीதையை இறக்கி விடுகிறார்। सीता के द्वारा कारण पूछने पर वह बोले कि अपकीर्ति के भय से ராஜா ராம் ने आपका त्याग दिया। அதன் பிறகு கிருத்தாந்த வக்ரனிடம் சீதை, என்ன இந்த இடத்தில் இறக்கி விடுகிறீர்கள், மனிதர்களே இல்லாத இந்த காட்டிலே என்ன காரணம் என்று கேட்க, அதன் பிறகு கிருத்தாந்த வக்ரன் நடந்ததை கூற, ये सुनकर सीता बेहोश होगी। அதை கேட்ட உடனே சீதை மயக்கமுற்றாள்। होश में आने पर उन्होंने कहा कि तुम स्वामी से कहना कि परनिंदा के भय से आपने मुझे त्यागा तो कोई बात नहीं, किंतु परनिंदा के भय से आप धर्म का त्याग कभी नहीं करना। मेरे त्याग से तो आपको एक भव में ही थोड़ा बहुत दुख होगा, पर धर्म के त्याग से अनंत भव में अनंत दुख उठाना ही होगा। அதன் பிறகு சீதை கிருத்தாந்த வக்ரனிடம் சொல்கிறார், இப்படியா என்று மயக்கம் தெளிந்த பிறகு ராமருக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார்। எப்படி மக்களுடைய அந்த செய்தியை கேட்டு, மக்களால் சொல்லப்பட்ட அந்த கருத்தை கேட்டு, அல்லது மக்களால் ஏற்பட்ட களங்கத்தை துடைப்பதற்காக நீங்கள் என்னை காட்டிலே விட்டுவிட்டீர்கள், அதுபோல் மக்கள் தர்மத்தை களங்கப்படுத்தினால் அதற்காக நீங்கள் தர்மத்தை விட்டுவிடாதீர்கள்। என்னை இழப்பதால் உங்களுக்கு இந்த பவத்தில் ஓரளவு இன்பம், ஓரளவு சுகம், அல்லது என்னை இந்த பவத்தில் இழப்பதால் உங்களுக்கு ஓரளவு துன்பமே ஏற்படும், அதிக துன்பம் ஏற்படாது। ஆனால் அறத்தை நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கு இந்த பவத்தில் மட்டுமல்ல, பவந்தோறும் உங்களுக்கு துன்பம் ஏற்படும்। எனவே அப்படிப்பட்ட துன்பத்தை நீங்கள் அடையக்கூடாது, அதற்காகத்தான் சொல்கிறேன்। மக்கள் சொல்கிறார்கள், மக்கள் பழி போடுகிறார்கள் என்பதற்காக எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நல்ல அறத்தை விட்டு விடாதீர்கள் என்று என்னுடைய இந்த கருத்தை நீங்கள் ராமரிடம் சென்று என்னுடைய கணவரிடம் சென்று சொல்லுங்கள் என்று, அந்த சூழ்நிலையில் கூட சீதை என்ன சொல்கிறார் என்பதை நாம் இங்கு மனதிலே இருத்த வேண்டும்। ஆக இவ்வளவு நாள் கஷ்டம் அனுபவித்து சிறிது நாள் சுகம் அடைந்த பிறகு மீண்டும் யாரும் ஆள் இல்லாத, மக்களே இல்லாத ஒரு இடத்திலே, ஒரு காட்டிலே தனியாக கர்ப்பத்தோடு இருக்கக்கூடிய, வயிற்றிலே 2 குழந்தைகளை சுமந்துக்கூடிய அந்த சீதையை இப்படி காட்டிலே தனியாக விட்டு வருவது என்பது எவ்வளவு மிகப்பெரிய கொடூரமான செயல், எவ்வளவு துன்பத்திற்கு காரணமானது। ஆக இனி நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று எண்ணிய போது இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து, பேராபத்து இடி விழுந்தார் போல சீதைக்கு ஏற்பட்டிருக்கிறது। இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட சீதை சொல்வது என்னவென்றால், உலகருடைய பழிக்கு அஞ்சி என்னை துறந்தீர்கள், அதனால் அதிக துன்பம் உங்களுக்கு ஏற்பட போவதில்லை, அப்படி ஏற்பட்டாலும் அது இந்த பிறவியோடு முடிந்துவிடும்। ஆனால் மக்கள் பழிக்கிறார்கள் என்று கருதி அறத்தை விட்டுவிட்டால் அது பல பிறவிகளுக்கும் இன்னலை தேடித்தரும்। எனவே அப்படிப்பட்ட செயல்களை செய்யாதீர்கள் என்று சீதை சொல்கிறார்। இங்க இன்னொன்றும் கவனிக்கத்தக்கது, அங்கு கனவின் பயனை சொல்லும் பொழுது ராமர் சொல்கிறார், புஷ்ப விமானத்திலிருந்து வீழ்வதற்கு என்ன பயன் என்று கேட்டால், ஏதோ அது தீய பயன் அப்படின்னு என்று மட்டும் சொல்லிவிடுகிறார்। ஆனால் அதன் பிறகு சொல்கிறார், நமக்கு ஏற்படக்கூடிய தீமையை நாம் தானம் அளித்து துஷ்ட கிரகத்தை அமைதிப்படுத்தி விடலாம் என்று கூட அங்கு ஒரு வாக்கியம் வருகிறது। ஆக துஷ்ட கிரகத்தை அமைதிப்படுத்தி விடுவது அல்லது நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இன்னல்களை நாம் சரி செய்வதற்காக, இப்ப எவ்வளவு பேர் சொல்றாங்களே, நீ உங்களுக்கு இப்ப கிரக நிலை சரியில்லைங்க, ஆகையினால நீங்க நான் செய்யற இந்த இது பரிகாரம் இதையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றாங்க। இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய இடையூறு நீங்கிவிடும் அப்படி எல்லாம் சொல்றாங்க। உண்மையிலேயே இந்த பரிகாரம் அல்லது இப்படிப்பட்ட
சூழ்நிலைகள் இல்லது இப்படிப்பட்ட தானம் இவையெல்லாம் எதற்காக சொல்கிறார்கள் என்றால் மனதை தைரியப்படுத்திக் கொள்வதற்காகத்தான். தானம் செய்வதால் புண்ணியம் விளையும், ஆனால் அந்த புண்ணிய பயன் உடனே கிடைக்கும் என்று அந்த புண்ணிய பயன் உடனே கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே நாம் இங்கு சிந்தித்து செயல்பட வேண்டியது என்னவென்றால், இப்படி எவ்வளவோ தானம், குழந்தைகள் இரண்டும் பிறக்கும் வரை தானம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சீதையும் சொல்கிறார்கள். அப்படி தானம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, கோயிலே பூஜைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இவையெல்லாம் நடந்தும் கூட சீதையனுடைய அந்த பிரிவு தடுக்க முடியவில்லை. இதுதான் நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டியது. பரிகாரம் அல்லது இதற்கு மாற்றாகாது, அதற்கு மாற்றாக இது என்றெல்லாம் நாம் சொல்லுவது வெறும் நம்முடைய மனதுக்கு ஒரு ஆறுதலை தவிர அதனால் எதுவும் தடைபட்டு நிற்காது. தீவினை உதயம் இருந்தால் அந்த தீவினை உதயத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய துன்பத்தை நாம் நுகர்ந்தே ஆக வேண்டும். அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். इस प्रकार राम द्वारा परित्यक्ता होने पर भी सीता राम का हित ही चाहती है, सो उचित ही है. இப்படி ராமரால் கைவிடப்பட்டிருந்தாலும் சீதை தன்னுடைய கணவருக்கு நன்மையையே, அறம் சார்ந்த அந்த கருத்தையே சொல்லி அவருக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்றுதான் சீதை நினைக்கிறார். क्योंकि जिस प्रकार गन्ना निष्पीड़ित होने पर भी मुख में मिठासी उत्पन्न करता है, उसी प्रकार कुलीन स्त्रियां भी अनुकूल वचनों द्वारा पति को शांत देने वाली ही होती है. प्रताड़ित होने पर भी पति की ही हितैषी ही होती है. பொதுவாக மனைவி தன்னுடைய கணவருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் கணவருக்கு எந்த விதமான இன்னலும் தொந்தரவும் வரக்கூடாது என்றுதான் மனைவிகள் நினைப்பார்கள். அதற்கேற்பவே சீதை நடந்து கொள்கிறார்கள். ஆக எந்த ஒரு இடையூறு வந்தாலும் அதனால் நாம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய கணவர் பாதிக்கப்படக்கூடாது என்ற சிந்தனையோடு தான் மனைவிகள் எப்பொழுதும் செயல்படுவார்கள் என்பதற்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு. கரும்பு இருக்கிறது, கரும்பை சக்கரத்திலே வைத்து அது நன்றாக அந்த கரும்பை பிழிகிறார்கள். அப்படி பிழிந்து வந்தாலும் அதில் இருந்து வரக்கூடிய சாறு இனிமையாகத்தான் இருக்குமே தவிர அந்த கரும்பு நம்மை இப்படியெல்லாம் போட்டு பிழிகிறார்களே என்று வருத்தமுற்று எதுவும் கசப்பான சாறை அளிப்பது கிடையாது. சந்தன மரத்தை வெட்டும் கோடரி கூட அந்த சந்தன மரத்தினுடைய வாசனையால் கோடரி மணக்கும். என்னை வெட்டி இந்த கோடரி மணக்கலாமா என்று சந்தன மரமும் கருதுவதில்லை. இப்படித்தான் சான்றோர்கள் செயல்படுவார்கள். இப்படித்தான் மனைவியர்களும் இப்படித்தான் செயல்படுவார்கள். அதற்கேற்பவே அதனால்தான் தர்ம பத்னி என்றும் சொல்லுவார்கள் மனைவி. ஆக இப்படிப்பட்ட நிலையில் கூட சீதை தனக்கு வந்த அந்த இன்னலை பொருட்படுத்தாமல் நமது கணவன் நல்ல முறையிலே அறத்தில் செயல்பட்டு நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார். ஆக இந்த இரண்டு நிகழ்வுகள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் நாம் அதற்கு காரணம், இப்பொழுது சீதை நினைத்திருந்தால் என்ன சிந்தித்திருக்கலாம், இவ்வளவெல்லாம் நாம கஷ்டப்பட்டு நல்ல முறையிலே ஒழுக்கத்தோடு இருந்தோம், என்னுடைய கணவர் இப்படி காட்டிலே விட்டு விட்டாரே என்று கணவர் மீது கோபம்தான் வரும் பொதுவாக. ஆனால் கோபப்படவில்லை. ஏனென்றால் சீதைக்கு நன்கு தெரியும் இதையெல்லாம் வினை பயன், இதற்கு காரணம் கணவர் அல்ல அல்லது தேசத்து மக்களும் அல்ல என்பதையெல்லாம் உணர்வாள். ஆகையினால்தான் தர்மத்தின் மீது பற்று கொண்டவளாக இருக்கிறார். அதே போல்தான் நமக்கு இன்னல் வந்தாலும் நாம் அதற்கு இவர்கள்தான் காரணம் அவர்கள்தான் காரணம் என்றெல்லாம் கூறி மற்றவர்கள் மீது கோபப்படுவது தவறாகும். வழியே சென்று கொண்டிருக்கின்றோம், காலில் கல் இடித்து விடுகிறது, கல் இடித்து விடுகிறது என்று கூறுவதே தவறு. நாம் தான் கல்லில் மோதிக்கொண்டோம் அப்படித்தான் சொல்ல வேண்டும். அப்படி கல்லில் நாம் மோதிக்கொண்டால் கல் மீது யாராவது கோபப்படுவார்களா? அதை மீது கோபப்பட்டால் அப்போது நமக்கு புத்தியின்மை என்றுதான் கூற வேண்டும். ஆக கல் மீது நாம் மோதிக்கொண்டோம், அங்கு வழியிலே கல் இருந்தது, அதை பார்க்காமல் சென்றது நம்முடைய தவறு, அதனால் மோதிக்கொண்டோம். ஆகையினால் அந்த கல்லை அப்புறப்படுத்தலாம், அவ்வளவுதான் நம்மால் செய்ய முடியுமே தவிர அது கூட அப்புறப்படுத்த சூழ்நிலையில் இருந்தால் அப்புறப்படுத்தலாம்.
புதைந்திருந்தால் அதை தோண்டி எடுத்து அப்புறப்படுத்தும் அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை என்றால் அதை அப்புறப்படுத்த இயலாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கல் மீது யாரும் கோபப்படுவதில்லை. வெப்பம் கக்குகிறது சூரியன், அதனால் சூரியன் மீது கோபப்பட முடியுமா? இப்படியெல்லாம் நாம் அதையெல்லாம் உணர்ந்து செயல்படுகிறோம். ஆனால் உயிருள்ள பொருள் அதுவும் அப்படித்தான். நம்முடைய தீவினை காரணமாக உயிருள்ள பொருளும் சில நேரத்திலே காரணமாக அமைகிறது. உயிரற்ற பொருள் எப்படி நமக்கு இன்னலை தருகிறதோ அதுபோல் உயிருள்ள பொருள்களும் நம்முடைய தீவினை காரணமாக நமக்கு துன்பம் தருகிறது. நாம் வெயிலில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நாம் வெயில் மிகவும் கடுமையாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அதற்காக சூரியனை நாம் திட்டுவதால் எந்த பயனும் ஏற்படுவதில்லை. நமக்கு நன்றாக தெரியும் இந்த சூழ்நிலையில் நாம் வெளியில் செல்ல வேண்டி இருக்கிறது, நம்முடைய நன்மை கருதி நாம் செல்கின்றோம். ஆகையினால் சூரியனை பழித்ததால் எதுவும் வரப்போவதில்லை என்பதை நாம் அறிவோம். ஆகையினால் அங்கு நாம் பழிப்பதில்லை. ஆனால் உயிருள்ள பொருள் ஒன்று இப்படிப்பட்ட நமக்கு ஏற்கத்தக்க மாதிரி செயல்படாமல் நமக்கு எதிராக செயல்படுகிறது என்று நாம் கருதி கொள்வதால் அவர்கள் மீது நமக்கு கோபம் வருகிறது. ஆனால் உண்மையில் அவர்கள் நமக்கு எதிராக செயல்படவில்லை. நம்முடைய தீவினை எப்படி கல் நமக்கு எதிராக செயல்படவில்லையோ, சூரியன் நமக்கு எதிராக செயல்படவில்லையோ, அதுபோலத்தான் இவர்களும் நமக்கு எதிராக செயல்படவில்லை. நம்முடைய தீவினை உதயத்தால் நாம் எப்படி நினைக்கின்றோமோ அப்படி அவர்கள் செயல்படவில்லை, அவ்வளவுதானே தவிர அவர்கள் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சூரியன் எப்படி காய வேண்டுமோ கோடையில் அப்படிதான் காய்ந்து கொண்டிருக்கிறது. கல் வழியிலே எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிதான் இருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் நமக்கு காரணம் அல்ல. நம்முடைய தீவினை உதயத்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் செல்கின்றோம், செயல்படுகின்றோம். எனவே அந்த தாக்கம் நமக்கு ஏற்படுகிறது. உண்மையில் அந்த பொருட்கள் மீது கோபப்படுவதால் பயனில்லை என்பதை எல்லாம் இந்த கதை மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கதையை மட்டும் படித்து செல்வது கதையினுடைய நோக்கம் அல்ல. அதே போலதான் அந்த பரிகாரம் என்பதையும் நாம், பரிகாரம் என்பது உண்மையிலே நமக்கு வர வேண்டிய இன்னலை போக்குவதற்காக அல்ல. பரிகாரம் என்ற பெயரிலே தானம், தர்மம், அற நிகழ்வுகளில் நாம் செயல்படுவோமேயானால், தீர்த்த யாத்திரை முதலானவற்றை மேற்கொள்வோமேயானால் நம்முடைய கஷாயம் சற்று மந்தமாகும். அதற்காகத்தான் இதை செய்கிறார்களே தவிர இதை செய்தால் அது நீங்கிவிடும், விலகிவிடும், நமக்கு துன்பமே வராது என்ற பொருளிலே, என்ற கருத்திலே எதையும் யாரும் சொல்லவில்லை. எனவே நம்முடைய கஷாயத்தை குறைத்துக் கொள்வதற்காக நமக்கு இன்னல் நேரிடும் பொழுது நாம் அறத்தை பின்பற்றி ஒழுக வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்படிப்பட்ட ஒரு சில அறக்காரியங்களை, தான முதலான காரியங்களை, புண்ணிய செயல்களை செய்வதற்கு சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அவ்வளவுதான் அதற்கு. ஆனால் ஒருவேளை மிகுந்த புண்ணியத்தின் காரணமாக ஏற்கனவே கட்டியிருந்த தீவினை நல்வினையாக மாறுவதற்கு கூட வாய்ப்புண்டு. ஆனால் எது எப்படி நிகழ வேண்டுமோ அது அப்படித்தான் நிகழ்ந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதெல்லாம் சீதையினுடைய இந்த கதை, இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் அதற்கு காரணம் நாம் பின்பற்றிய தர்மம் அல்ல, அதற்கு காரணம் நம்முடைய தீவினை உதயம் என்றுதான் கொள்ள வேண்டும். அறத்தின் மீது எக்காரணத்தை கொண்டும் வெறுப்பு கொள்ளக்கூடாது என்பதும் இந்த நிகழ்வு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. कृतांत वक्र अपने को धिक्कारता हुआ निर्दोष सीता को अकेली वन में छोड़कर अयोध्या लौटाया. அதன் பிறகு கிருத்தாந்த வக்ரன் தன்னை தானே நொந்து கொண்டு சீதையை தனியாக விட்டு வேறு வழி இல்லாமல் அயோத்தி திரும்பி விடுகிறான். सीता का समाचार और संदेश राम को सुनाया, जिसे सुनकर राम शोकाकुल हो गए. சீதை கூறியதை அப்படியே ராமரிடம் சொல்ல ராமர் மீண்டும் மனம் கலங்கி செய்வதறியாது மிகவும் துயரத்திற்கு ஆளாகிறார். वे निर्दोष सीता को वन में भेजने पर पश्चाताप करने लगे. இப்படி நான் சீதையை எந்தவித தவறும் செய்யாத சீதையை காட்டுக்கு அனுப்பிவிட்டேனே என்று மிகுந்த மன வருத்தத்தை அடைகிறார். उन्होंने भद्रकलश भंडारी को बुलाकर कहा कि तुम जैसे सीता की उपस्थिति में उसकी इच्छा अनुसार किंचित दान करते थे वैसे ही अभी भी करते रहो. सीता के वियोग से राम अंदर से काफी अशांत व व्याकुल रहते थे, पर ऊपर से शांत दिखने का प्रयास करते थे, मुस्कुराते रहते. அதன் பிறகு ராமர் மீண்டும் அந்த பத்ரகலசன் என்று சொல்லக்கூடிய அந்த கேஷியர், அந்த பண காப்பாளர், அவரை அழைத்து இப்பொழுது சீதை சென்று விட்டதால் நீ தான தர்மத்தை நிறுத்தி விடாதே, எப்படி சீதை
கூறினார்களோ அதே போல் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தானம் தொடர்ந்து அளித்து கொண்டே இரு என்று சொல்லிவிட்டு, பிறகு மனதளவிலே மிகுந்த கவலை கொண்டிருந்தாலும் வெளியிலே அதை வெளிப்படுத்தாமல் புன்னகையோடு மக்களிடம் நான் அப்படி இருந்தால்தான் மக்கள் நம்புவார்கள். அது ஒரு காரணம். கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அப்பொழுது மக்களும் அதே போல் இவர் மனைவி துறந்தாரே தவிர மக்களுக்காக துறந்தாரே தவிர உண்மையிலேயே அவருக்கு பற்று இருக்கிறது என்று அப்படி மீண்டும் ஏதாவது திருப்பி விடுவார்கள். எனவே வெளியிலே புன்னகை போர்த்து கொண்டும் அகத்திலே கவலையோடும் ராமர் இப்படியாக இருந்து வந்து கொண்டிருக்கிறார். उधर सीता होश में आने पर विलाप करती, न फिर बेहोश हो जाती, होश आने पर फिर विलाप करती. इस प्रकार कितना समय बीत गया उन्हें पता नहीं चला. அதன் பிறகு சீதை மயக்கம் வருவதும், மயக்கம் தெளிந்த பிறகு மீண்டும் கதறி எழுவதும், மீண்டும் மயக்கம் வருவதும், இப்படியாக மாறி 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 பல தன்னையே நொந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். இப்படி எவ்வளவோ நேரம் கழிந்து விட்டது, எவ்வளவு நேரம் கழிந்தது என்பது கூட சீதைக்கு தெரியாத அளவுக்கு நொந்து கொண்டு அழுது கொண்டிருந்து வருகிறார். सीता के भाग्य से पुंडरीकपुर का राजा वज्रजंग हाथी पकड़ने उसी वन में आया. वह विलाप की आवाज सुनकर उस तरफ गया और सीता को देखकर उसने सीता से पूछा कि हे देवी, तुम इस निर्जन वन में किस प्रकार आई हो और क्यों रोती हो. அதன் பிறகு சீதையினுடைய ஏதோ ஒரு நல்வினை உதயத்தார், தீவினை உதயமும் இருக்கிறது, அதோடு சில நேரத்தில் நல்வினை உதயமும் சேர்ந்து வருகிறது. அந்த நல்வினை உதயத்தின் காரணமாக புண்டரீகபுரத்தினுடைய அரசன் வஜ்ரஜங்கன் யானை பிடிப்பதற்காக அந்த காட்டு பக்கம் வருகிறான். அப்படி வருபவன் யாரோ பெண் அழுகுரல் கேட்கிறது என்று அந்த அழுகுரல் வந்த பக்கம் நோக்கி செல்கிறான், திசை நோக்கி செல்கிறான். அதன் பிறகு அங்கு சீதையை பார்க்கிறான். சீதையை கேட்கிறான், நீ யார், எதற்காக இப்படி அழுது கொண்டிருக்கிறாய், என்ன நேர்ந்தது என்று. तब उनके सांत्वना के वचन सुनकर सीता बोली कि मैं राजा जनक की पुत्री व राजा दशरथ के पुत्र राम की पत्नी हूँ. दशानन के वहां रहने के कारण लोगों ने अपवाद किया, अतः अपकीर्ति के भय से श्री रामचंद्र जी ने मुझे जन दर्शन के बहाने वहां निर्जन वन में छुड़ा दिया है. तब राजा वज्रजंग ने अपने मित्र जनक की पुत्री सीता को धैर्य बंधाया और उसे अपनी बहन बनाकर अपने साथ राजमहल में ले गए. वहां पर सीता ने अपना सारा समय धर्म ध्यान व दान पुण्य में व्यतीत किया. அதன் பிறகு அந்த வஜ்ரஜங்கன் சீதையை பார்த்த வினவே சீதை நடந்தவற்றை வஜ்ரஜங்கனிடம் கூறுகிறாள். அதன் பிறகு வஜ்ரஜங்கனுக்கு அப்பொழுதுதான் தெரிய வருகிறது, சீதை வேறு யாரும் அல்ல, என்னுடைய நண்பனாகிய ஜனகரசனுடைய மகள் தான் சீதை என்பதை அறிந்து கொள்கிறான். அதன் பிறகு வஜ்ரஜங்கன் சீதையை தன்னுடைய சகோதரியாக தன்னுடைய மகளாக பாவித்து, நீ உன்னுடைய தந்தை என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய நண்பருடைய மகள் என்பதால் நீயும் எனக்கு மகள் போன்றவள் தான் என்று சொல்லி தைரியம் கூறி அதன் பிறகு தன்னுடைய ரதத்தில் அமர்த்தி தன்னுடைய நகருக்கு அழைத்து வருகிறார். தன்னுடைய அரண்மனையிலே சீதையை நல்ல முறையிலே பார்த்து கொள்கிறார். சீதையும் அன்றிலிருந்து தர்ம தியானத்திலும் தான புண்ணிய செயல்களிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். जब लव कुश गर्भ में थे तब सीता को अपनी आज्ञा का उल्लंघन असह्य था. லவகுஷர் கர்ப்பத்தை அடைந்தவுடன் சீதைக்கு அவள் சொல்கின்ற ஆணையை யாராவது மீறினால் மிகவும் கோபம் வந்துவிடும், அதை சகித்துக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாள். அதற்கு காரணம் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள். वे दर्पण की अपेक्षा तलवार में अपना मुख देखना पसंद करती थी. கண்ணாடியில் முகத்தை பார்ப்பதற்கு பதிலாக கத்தியில் போர் வாளில் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் அவளுக்கு ஏற்பட்டது. அதே போல்தான் ராவணன் பிறக்கும்போது ராவனுடைய தாய்க்கும் அப்படி நேர்ந்ததை நீங்கள் அறிவீர்கள். அது போலதான் நீங்கும். உன்னே சங்கீத் அச்சா நஹி லக்தா தா. சீதைக்கு சங்கீதம் இசை பிடிக்காத ஒன்றாக இருந்தது. அப்பித்து தனுஷ்பான் சலானிக்கு அவாஜ் அச்சி லக்தி தி. அதற்கு பதிலாக வில், அம்பு, வாள் இவைகளுடைய சத்தம் மிகவும் பிடித்திருந்தது. इस प्रकार धीरे धीरे समय बीतता गया और 9 मास पश्चात सीता ने एक साथ 2 पुत्रों को जन्म दिया. பொதுவாக என்ன சொல்வார்கள், கர்ப்பத்தில் இருக்கும்போது தாய் நல்ல சிந்தனையோடு அறச்சிந்தனையோடு இருந்தால், கதைகளை படித்தால் அது குழந்தைகளையும் அப்படியே சென்று சேரும். ஆகினால் நல்ல கருத்துக்களை, நல்ல ஆகமங்களை படிக்க வேண்டும், நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அது சாதாரண குழந்தைகளுக்கு. ஆனால் இப்படிப்பட்ட வீரியம் புரிந்திய ஆற்றல் மிக்க குழந்தைகள் கர்ப்பத்தில் வரும்பொழுது
குழந்தைகளுக்கு ஏற்ப தாயினுடைய உணர்வு மாறிவிடுகிறது. இதுதான் விசித்திரமான உலகியல் நியதி என்று சொல்ல வேண்டும். ஆக இப்படியும் நிகழ்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆக குழந்தையினுடைய ஆற்றல் அதிகம் இருந்தால் அந்த குழந்தையினுடைய ஆற்றல் மிகுதியின் காரணமாக தாய் குழந்தைக்கேற்ப உணர்வுகள் தாய்க்கு ஏற்பட்டு விடுகிறது. நாம அர்ஜுனன் அபிமன்யு கதையை படிச்சிருப்போம். அபிமன்யு அந்த சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே செல்ல வழி தெரியும், வெளிவர வழி தெரியாது. அதற்கு காரணம் அர்ஜுனன் தன்னுடைய மனைவிக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருந்த போது அந்த சக்கர வியூகத்தை உடைத்து வெளியில் ஒரு நிகழ்வை சொல்லும் பொழுது அவள் தூங்கி விடுகிறாள், உறங்கி விடுகிறாள் மனைவி. அதனால் அந்த குழந்தைக்கு அது உடைத்து வெளியில் வரக்கூடிய செய்தி தெரியவில்லை என்று ஒரு கதை சொல்லுவார்கள். ஆக இப்படியும் இருக்கிறது, அப்படியும் இருக்கிறது. ஆக பொதுவாக கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல சிந்தனையோடு அற உணர்வோடு இருந்தால் குழந்தைகளும் அவ்வாறே இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது பொதுவாக சாதாரண குழந்தைகளுக்கு அப்படி இருக்கலாமோ என்னவோ. இப்படிப்பட்ட விதிவிலக்காக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய்மார்கள் குழந்தைகளுக்கு ஏற்ப உணர்வுகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் இந்த கதைகள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆக இப்படி 9 மாதம் கர்ப்பம் நிறைவுற்ற பிறகு லவகுஷனை அவர் சீதை என்றிருக்கிறாள். ராஜா வஜ்ரஜங்கனை புத்திரவுக்கு ஜென்மப்பர் பகவத் உத்சோக்கியா. வஜ்ரஜங்கன் குழந்தைகள் பிறந்ததை கண்டதும் பெரு விழாவை எடுத்து கொண்டாடினான். தான் தியா அவர் புத்திரவுக்கு நாம் அனங்கலவன் அவர் மதனாங்குஷ் ரக்கே. இந்த 2 குழந்தைகளுக்கும் அவன் வைத்த பெயர் அனங்கலவன் மதனாங்குஷன் என்ற பெயர். ஜோ ஜெகத் மே லவ குஷ் நாம் சே பிரசித்தி. பிறகு இந்த குழந்தைகள் தான் பிறகு லவன் குஷன் என்ற பெயரிலே புகழ் பெற்று விளங்கினார்கள். படே ஹோனே பர் சித்தார்த்த நாம குருனே உன்னே சஸ்திர வித்யா மே நிபுண் கியா. இந்த குழந்தைகள் இருவரும் பெரியவனான பிறகு சித்தார்த்தன் என்று சொல்லக்கூடிய குருவிடம் சென்று எல்லா விதமான ஆயுத வித்தைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டார்கள். युवावस्था में इनके प्रबल तेज के सामने अन्य राजाओं का तेज फीका पड़ गया. குழந்தை பருவத்திலே இந்த குழந்தைகளுடைய பிரகாசம் பொருந்திய உடலை பார்க்கும் பொழுது மற்ற அரசர்களுடைய பிரகாசம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. வே ராஜா தேஜ் ரஹித் ஹோ இன்கி சேவா கர்னே லகே. தன்னுடைய அந்த வலிமை பராக்கிரமம் பிரகாசம் எல்லாம் குன்றிய போது அந்த அரசர்கள் இந்த லவகுஷர்களுக்கே சேவை செய்வது ஆயத்தமாகி விடுகிறார்கள். ரூப ஒரு குணமே தோணும் பாய் ஏக் தூசரே சே படுக்கர் தே. உருவமாகட்டும் குணங்களாகட்டும் லவன் குஷன் இருவருமே ஒரே போல மிகவும் வலமே பராக்கிரமம் பொருந்தியவர்களாக தேஜோமயமாக இருந்தார்கள். दोनों को यवन संपन्न देखकर राजा वज्रजंग ने अपनी शशिचूला रानी से उत्पन्न 32 कन्याओं का विवाह लव से करने का विचार किया. இருவரும் இளமை பருவம் அடைந்த பிறகு திருமண வயதை எட்டிய பிறகு வஜ்ரஜங்கன் தன்னுடைய சசிச்சூலா என்று சொல்லக்கூடிய ராணிக்கு பிறந்த 32 மகள்களை லவனுக்கு தந்து திருமணம் செய்யலாம் என்று எண்ணியிருந்தான். और कुश के लिए पृथ्वीपुर के राजा पृथ्वी की पुत्री कनकमाला के लिए दूत भेजा. அதே போல் குஷனுக்காக பெண் பார்க்கும் பொழுது பிருத்விபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் ராஜ்யம், அந்த ராஜ்யத்தினுடைய அரசன் பிருத்து, அவனுக்கு கனகமாலா என்ற ஒரு பெண் இருந்தாள். அந்த கனகமாலையை குஷனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்ற எண்ணத்திலே அந்த அரசனுக்கு தூதுவனை அனுப்புகிறார் இந்த வஜ்ரஜங்கன். पर अनजान कुल वाले इन कुमारों में से अपनी कन्या का विवाह होने स्वीकार नहीं हुआ. ஆனால் அந்த பிருத்திவிபுர அரசன் என்ன சொல்கிறான், பிருத்து, இந்த லவகுஷர்கள் யார், எந்த குலத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் தந்தை யார் என்று கூட தெரியாமல் இவர்களுக்கு நான் பெண் கொடுப்பது என்பது தகாது என்று மறுக்கிறான். ராஜா வஜ்ரஜங்கனை யுத்தக்கு தயாரிக்கி. அப்பொழுது இதை கண்டவுடன் வஜ்ரஜங்கன் போர் தொடுக்க ஏற்பாடுகளை செய்கிறான். லவகுஷ் ने युद्ध का कारण जाना तो स्वयं युद्ध के लिए निकल पड़े. அப்பொழுது லவகுஷர்கள் கேட்கிறார், ஏன் நீங்கள் போர் தொடுக்கிறீர்கள் என்று. அதற்கு காரணத்தை சொன்னவுடன் லவகுஷர் இருவருமே உடன் சேர்ந்து போருக்காக சென்று விடுகிறார்கள். उन दोनों भाइयों के तेज के सामने राजा पृथ्वी की सेना में क्षण मात्र में भगदड़ मच गई. இந்த 2 லவகுஷர்களுடைய பராக்கிரமத்தை கண்டவுடன் பிருத்து படைகள் எல்லாம் அஞ்சி ஓடின. उनके बाणों के सहने में असमर्थ पृथ्वी भागने लगा. இந்த லவகுஷர்கள்
செலுத்திய பானத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் பிருத்து என்று சொல்லக்கூடிய அந்த அரசனும் ஓட ஆரம்பித்தான். फिर पृथु ने उनसे क्षमा मांगी तथा वह बोला शूरवीरों का कुल उनके बाणों से जाना जाता है. அதன் பிறகு பிருத்து கை கூப்பி வணங்கி மன்னிப்பு கேட்டு வீரர்களுடைய குலம் எது என்பதை அவர்களுடைய பானமே எனக்கு உணர்த்தி விட்டது. எனவே உங்களுடைய அம்பை உடைய வீரத்தை ஆற்றலை பார்த்த உடனே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி அவன் தன்னுடைய மகளை கனகமாலையை குஷனுக்கு மனைவியாக்கி திருமணம் செய்து வைத்து விடுகிறான். इसके पश्चात लव कुश ने कई राजाओं को जीता, उन्हें वश में किया और राजा वज्रजंग के साथ पुंडरीकपुर वापस आए. அதன் பிறகு லவகுஷர்கள் எத்தனையோ வழியிலே இடைப்பட்ட அரசர்களை எல்லாம் வென்று அதன் பிறகு पुंडरीकपुरम वज्रजंगनोड पुंडरीकपुरम வந்து சேர்கிறார்கள். एक दिन जब लवकुश वन में क्रीड़ा कर रहे थे तो उन्होंने नारद को देखा. ஒரு நாள் லவகுஷர்கள் அருகில் இருந்த காட்டிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்க நாரதரை பார்க்கிறார்கள். देवों द्वारा सम्मान प्राप्त नारद को प्रणाम करने पर नारद ने उन्हें आशीर्वाद दिया कि तुम्हारे राम लक्ष्मण जैसी विभूति हो. அதன் பிறகு தேவர்களை ஒத்து நாரதனை அந்த இரண்டு குழந்தை அதை லவனும் குஷனும் வணங்குகிறார்கள். வணங்கியதும் நாரதர் அவர்களை ஆசீர்வாதம் செய்கிறார். ஆசீர்வாதம் செய்து ராமர் லக்ஷ்மணர் போல எப்பொழுதும் நீங்கள் அனைத்து வைபவங்களையும் பெற்று இன்பமோடு இருப்பீர்களாக என்று ஆசீர்வாதம் செய்கிறார். அதை கேட்ட அந்த இருவரும் ராமர் லக்ஷ்மணர் யார் என்று கேட்கிறார்கள். அவர்கள் எந்த குலத்தில் பிறந்தவர்கள், அவர்களுடைய குணங்கள் என்ன, அவர்களைப் போல் நாங்கள் ஆக வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறீர்களே என்றெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது நாரதர் சொல்கிறார், ராமர் பலபத்ரர் பலதேவர் ஆவார். அவருடைய இளைய சகோதரன் லக்ஷ்மணன் அவர்தான் 3 கண்டத்துக்கு சக்கரவர்த்தியாக திகழக்கூடிய நாராயணன், வாசுதேவன் என்றெல்லாம் அவர்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் முழுமையாக நாரதர் அந்த லவகுஷனிடம் சொல்கிறார். இக்ஷ்வாகு வம்சமே ராஜா தசரத்கே 4 புத்திர ஹுயே. அதையெல்லாம் சொல்றார். இக்ஷ்வாகு வம்சத்துல தசரதன் ஒரு அரசர் இருந்தார், அவர்களுக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள். இதெல்லாம் அவர்கள் சொல்கிறார். அதன் பிறகு நடந்த கதை எல்லாவற்றையுமே அவர் சொல்கிறார். தப் குஷ் போலேக்கு ராம்னே அச்சா நஹி கியா. அதன் பிறகு ராமர் சீதையை காட்டிலே அனுப்பி வைத்தது வரை சொல்லி முடிக்கிறார். அப்பொழுது குஷன் சொல்கிறான், ராமர் செய்தது சரியல்ல. ராஜா को कहना तो हर किसी का सुनना चाहिए, लेकिन सुनते ही सच झूठ की जांच किए बिना सजा देना अनुचित है. குஷன் சொல்கிறான், அரசர் கடமை, மக்கள் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டும் என்பதுதான், அதிலே ஒன்றும் தவறில்லை. ஆனால் கேட்டதுமே ஒரு முடிவுக்கு வந்து விடுவது, எது சரி எது தவறு என்று யோசிக்காமல், நியாயம் எது அநியாயம் எது என்பது யோசிக்காமல் அவர்கள் சொல்வதை வைத்தே முடிவெடுத்து நியாயம் கற்பிப்பது சரியல்ல. சரி எது தவறு எது என்பதை அரசன் ஆராய்ந்து அலசி அதன் பிறகு முடிவெடுக்க வேண்டும். இப்படி ஆராயாமல் செய்தது தவறு என்று குஷன் கூறுகிறார். நீதிக்கும் ஒரு குலவந்தோங்கி ரீதி நகி. இது நீதியை அறிந்தவர்களும் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் இப்படி செயல்படுவது முறையல்ல. அப்பாவது தூர்கன்னைக்கு அநேக உபாயகம். இப்படி ஏதாவது ஒரு களங்கம் வந்துவிட்டாலும் அதை அப்புறப்படுத்துவதற்கு எத்தனையோ வழி இருக்கின்றன. உன் உபாயம் சே பரீட்சா லேனைக்கு பஷாதி தண்ட தேனா யோக்கியதா. அப்படிப்பட்ட வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றிய பிறகும் அந்த களங்கம் போகவில்லை என்றால் அப்பொழுது இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தால் கூட அது தகும். ஒன்றுமே யோசிக்காமல் எடுத்தான் கவுத்தன் என்று சொல்வது சரியல்ல. அப்படிப்பட்ட செயல் சரியான செயல் அல்ல என்று குஷன் கூறுகிறார். கேவல் கதன் மாத்திர சீதா தண்டனையை நஹி தி, நம் சீதாக்கு நியாயம் திலாயங்க. இப்படி மக்கள் யாரோ ஒருவர் சொல்லிவிட்டதன் காரணமாக, ஏதோ ஒரு சிலர் அப்படி நடந்து கொண்டதன் காரணமாகவே சீதையை தண்டிப்பது என்பது சரியல்ல. நாங்கள் இதற்கு தகுந்த பாடம் புகட்டுவோம் என்று அந்த குஷன் லவன் கூறுகிறார்கள். யுத்தகோ உத்சுக் லவகுஷனே பூச்சா கி யஹா சே அயோத்தியா கித்னி தூர் ஹே. உடனே அவர்கள் கேட்கிறார்கள், அயோத்தி இங்கிருந்து எவ்வளவு தூரம் என்று கேட்கிறார்கள். நாரத் போலே 160 யோஜன். நாரதர் சொல்கிறார் 160 யோஜனை தூரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். तब दोनों कुमार बोले कि हम राम लक्ष्मण से युद्ध करेंगे और सीता को न्याय दिलाएंगे. इस पृथ्वी पर ऐसा कौन है जो हमसे अधिक प्रबल है. நாங்கள் இருவரும் போர் புரிந்து சீதைக்கு நியாயத்தை தருவோம். இந்த உலகில் எங்களை விட வீரம் பொருந்தியவர்கள் யாரும் இல்லை என்றெல்லாம் அவர்கள்
नारदरिடம் சொல்கிறார்கள். उन दोनों ने राजा वज्रजंग के पास जाकर कहा कि कलिंग सिंधु आदि सभी देशों को पत्र भेजो, हम शीघ्र ही अयोध्या की तरफ कुछ करेंगे. அவர்கள் இருவரும் வஜ்ரஜங்கனிடம் சென்று சொல்கிறார்கள், கலிங்கன் சிந்து நமக்கு உட்பட்ட அனைத்து அரசர்களுக்கும் நீங்கள் உடனே தகவல் அனுப்புங்கள், எல்லோருமாக சேர்ந்து अयोध्या மீது படையெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். सीता ने जब यह सुना तो वे बहुत दुखी हुई तथा नारद से बोली कि ये तुमने क्या किया, पिता पुत्र को वैरी बना दिया. नारद ने कहा, मैं तो जानता नहीं था, बस मैंने तो आशीर्वाद दिया. उन्होंने राम कथा पूछी, मैंने बता दी. அப்பொழுது சீதைக்கு இந்த தகவல் வருகிறது, லவகுஷர் இருவரும் அயோத்தி மீது போர் தொடுக்க இருக்கிறார்கள் என்பதை அறிந்தவுடனே நாரதரிடம் சென்று, நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தீர்கள், குழந்தைகள் மனதிலே இப்படி தந்தை மீது வெறுப்பை உண்டாக்கி விட்டீர்களே, இது சரியா என்றெல்லாம் நாரதரிடம் சீதை தன்னுடைய வேகத்தை தெரிவிக்கிறாள். அதன் பிறகு நாரத சொல்கிறார், நான் என்ன செய்வேன், நான் ஆசீர்வாதம் மட்டும்தான் செய்தேன், இந்த குழந்தைகளாகத்தான் கேட்டார்கள், இவர்கள் யார் என்று, அதனால் வேறு வழியின்றி நான் சொல்ல வேண்டியதாயிற்று என்று அவர் சொல்ல, पर तुम चिंता ना करो, जो होगा सो सुबह ही हो के लिए होगा. அப்பொழுது நாரதர் சொல்கிறார், நீ கவலைப்படாதே, எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே இருக்கும் என்று சொல்கிறார். நாரதர் கழகம் நன்மையில் முடிகின்றது, இங்கே நாம நினைவு கொள்ளலாம். दोनों भाइयों ने जब मां को रोते देखा तो रोते का कारण पूछा. அப்பொழுது சீதை மிகவும் வருத்தப்பட்டு அழ ஆரம்பித்து விட்டார். அதை கண்ட लवकुशर, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று காரணம் கேட்க, सीता बोली कि तुम्हारा अपने पिता के साथ युद्ध करने की बात सुनकर ही रो रही हूँ. तब दोनों ने पिता के बारे में पूछा. सीता ने स्वयंवर से लेकर वनवास हरण व लवकुश उत्पत्ति सकल वृत्तांत कह दिया और बोली कि तुम्हारा उनसे युद्ध का सुनकर मैं चिंतित हूँ, क्योंकि अब पता नहीं नाथ की अशुभ वार्ता सुनो या तुम्हारी या देवर के, अतः मुझे रोना आ रहा है. அப்பொழுது சீதை அனைத்தையும் சொல்கிறார். ஏன் அழுகிறீர்கள் என்று சொன்னதற்கு, நீ தந்தை மீதே போர் தொடுப்ப இருப்பதை அறிந்துதான் அழுகிறேன் என்று சொல்ல, மீண்டும் அவர்கள் ஏன் இப்படி எல்லாம் அழ வேண்டும் என்று கேட்க, சீதை நடந்தவற்றை எல்லாம் சொல்கிறார். எப்படி என் மீது அவர் பாசத்தை வைத்திருந்தால், எப்படி எல்லாம் என்னை இலங்கையிலிருந்து மீட்டு வந்தார், எல்லா கதையையும் சொல்ல, அதன் பிறகு இப்பொழுது நீங்கள் போர் தொடுப்பதால் நான் ஒன்று பதியை இழக்க நேரிடலாம், அல்லது என்னுடைய பதியினுடைய கணவராகிய லக்ஷ்மணனை இழக்க நேரிடலாம், அல்லது உங்கள் இருவரையும் இழக்க நேரிடலாம், என்ன நடக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி அழுகிறாள். दोनों ने कहा कि हे माता, आप तो नारी ये सब लेती हैं, पर कहती कुछ नहीं का प्रतीक है. नारी का स्वभाव ही है कि वे प्रिय के दोषों को गौण कर उनका हित ही चाहती हैं, पर महामनुष्य धनुषधारी विशाल कीर्ति के धारक हमारे पिता ने आपको वन में छोड़ा, यह अच्छा नहीं किया, अतः हम उनका मान भंग अवश्य करेंगे, पर आपके कहे अनुसार हम उन पर घाव देने वाले बाण नहीं छोड़ेंगे, अतः आप दुख नहीं करें, निश्चिंत रहे. அதன் பிறகு இரண்டு குழந்தைகளும் தாயை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்கிறீர்கள். பெண்களுடைய இயல்பே அப்படித்தான், அவர்கள் கஷ்டங்களை வெளிப்படுத்துவது கிடையாது, ஆழ் மனதிலேயே வைத்துக் கொண்டு சுகமாக இருப்பது போல்தான் நடந்து கொள்வார்கள். யாருக்கும் எந்தவித துன்பத்தையும் அவர்கள் இழைப்பது கிடையாது. ஆனால் தனக்கு இழைக்கப்பட்ட துன்பத்தை கூட அவர்கள் பெரிதாக கருதுவதில்லை. அப்படிப்பட்ட இயல்பை உடையவர்கள் பெண்கள். நீங்களும் அப்படிப்பட்டவர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி, அது சரியல்ல. எனவே நாங்கள் உங்களுக்கு மகனாக பிறந்திருக்கும் பொழுது அந்த அநீதியை துடைத்தாக வேண்டும். எது எப்படி இருந்தாலும் நாங்கள் போர் புரிவது உறுதி. ஆனால் எங்கள் போரால் உங்களுடைய கணவருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. நாங்கள் செலுத்துகின்ற அந்த பாணத்தால் அவர் உடம்பில் எந்தவித காயமும் ஏற்படாது. போரில் வெற்றி கொள்வது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமே தவிர அவரை காயப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆகையினால் நீங்கள் நினைப்பது போல இதில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, நீங்கள் கவலையின்றி தைரியமாக இருங்கள் என்று சீதைக்கு தைரியம் ஊட்டுகிறார்கள். सीता ने कहा कि वे तुम्हारे गुरुजन हैं, उनसे विरोध योग्य नहीं, तुम शांत चित्त होकर पिता को प्रणाम करो, ये नीति मार्ग है. மீண்டும் சீதை சொல்கிறார், ராமர் லட்சுமணர் முதலானோர் உனக்கு பெற்றோர்கள்,
அவர்கள் குருவுக்கு ஒப்பானவர்கள். அவர்களோடு இப்படி நீ விரோதம் பாராட்டுவது தகுதி அல்ல. மகன் பெற்றோருக்கு வணக்கத்தை தான் செலுத்த வேண்டுமே தவிர பெற்றோரோடு போர் புரிவது சரியல்ல, நீதி அல்ல, நியாயம் அல்ல. ஆகையினால் அமைதியாக பெற்றோரை வணங்குவதுதான் முறையாகும் என்று சொல்கிறார். लव कुश ने कहा हमारे पिता शत्रु भाव को प्राप्त हुए हैं तो फिर हम किस प्रकार जाकर उन्हें प्रणाम करें और दीनता के वचन कैसे कहें कि हम तुम्हारे पुत्र हैं। यदि हम कहें कि हम आपके पुत्र हैं और उन्होंने हमें स्वीकार नहीं किया तो अतः संग्राम में मरण अच्छा पर कायर वचन हम कैसे कहें। அப்பொழுது குழந்தைகள் இருவரும் சொல்கிறார்கள், இப்பொழுது அவர்கள் எங்களுக்கு பெற்றோராக தெரியவில்லை, அவர்கள் எங்களுக்கு எதிரியாகத்தான் தெரிகிறார்கள். ஏனென்றால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கியவர்கள் அவர்கள். எனவே அவர்களை நாங்கள் எப்படி பெற்றோர் என்று கருதுவது? அதே நேரத்தில் நாங்கள் சென்று நாங்கள் இருவரும் உங்களுடைய குழந்தை என்று சொல்லி அவர்களை வணங்கினாலும் அவர்கள் அதை ஏற்க மறுத்தால், எங்களை ஏற்க மறுத்தால் அப்பொழுது என்ன ஆகும்? எனவே க்ஷத்திரியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையை, அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை தோன்றுவது இயலாத ஒன்றாகும். நாங்கள் க்ஷத்திரிய வம்சத்தில் பிறந்தவர்கள். எனவே எங்களை அவர் ஏற்க மறுத்தால் ஏற்படக்கூடிய அவமானத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. நாங்கள் சென்று இப்படிப்பட்ட கோழைத்தனமான வார்த்தைகளை சொல்லி நாங்கள் அவரை பணிய விரும்பவில்லை. ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் பெற்றோராக நடந்து கொள்ளவில்லை. எனவே நீங்கள் அமைதியாக இருங்கள், கடவுளை வணங்கி கொண்டிருங்கள். நாங்கள் நல்ல முறையில் சென்று அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாதவாறு நாங்கள் யார் என்பதை நிரூபித்து வருகிறோம் என்று சொல்லி ஒருவாறாக சீதையை சமாதானப்படுத்திய பிறகு அவர்கள் இருவரும் தங்களுடைய ஏற்பாட்டின்படி போருக்காக புறப்பட்டு செல்கிறார்கள். இப்பொழுது 19ஆம் நாள் கதை துவங்குகிறது. जब लव और कुश अयोध्या के निकट पहुंचे तो राम लक्ष्मण ने परचक्र को आया जानकर सुग्रीव आदि सभी राजाओं के पास दूत भेजे। सभी राजा सेना सहित शीघ्र ही आ गए। அதன் பிறகு லவகுஷர்கள் இருவரும் அயோத்தியை அருகில் சென்ற போது ராமர் லக்ஷ்மணருக்கு யாரோ வந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வர உடனே சுக்ரீவன் முதலான அரசர்களுக்கு தூதுவனை அனுப்பி எல்லோரும் போருக்காக தயாராகி வரும்படி தகவல் அனுப்புகிறார். नारद ने भामंडल के पास जाकर सीता मिलन के समस्त समाचार कहे। அதன் பிறகு நாரதர் பாமண்டலிடம் சென்று சீதை எங்க இருக்கிறார் என்ற தகவலை சொல்கிறார். ஜிசே பாமண்டல் மாதா பிதா சகித் புண்டரிக்புர் கே. அதனால் பாமண்டலன் தன்னுடைய பெற்றோருடன் சேர்ந்து புண்டரிகபுரம் செல்கிறார். कुशल क्षेम के उपरांत भामंडल ने सीता से कहा कि बलभद्र नारायण के सामने कोई टिक नहीं सकता, अतः युद्ध विराम में सहयोग के लिए तुम हमारे साथ चलो। सीता बहुओं के साथ भामंडल के विमान में बैठाकर चल पड़ी. அதன் பிறகு பாமண்டலன் சீதையிடம் சென்று ராமர், லக்ஷ்மணர், இவர்கள் பலதேவர், வாசுதேவர்கள் அவர், இவர்கள் முன்பாக யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, இவர்களை யாரும் வெற்றி கொள்ள முடியாது. எனவே நாம் விரைவாக சென்று போரை நிறுத்துவதற்கு ஏதாவது வழி தேட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சீதையை அழைத்து கொண்டு, சீதையும் மருமகள்களையும் உடன் அழைத்து கொண்டு எல்லோரும் விமானத்தின் மூலமாக அங்கு போர் நடக்கும் இடத்திற்கு செல்கிறார். सभी विद्याधरों और हनुमान ने जब लवकुश को राम का पुत्र जाना तो वे युद्ध से विरक्त हो गए. வித்யாதர அரசர்களும் ஹனுமான் முதலானோரும் லவகுசர்களை ராமனுடைய குழந்தைகள் என்பதை அறிந்தவுடன் அவர்கள் போர் தொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். पर लवकुश से अपने संबंधों से अनजान राम लक्ष्मण बराबर युद्ध करते रहे. ஆனால் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் இது நம்முடைய மகன்கள் தான் என்பதை அறியாத காரணத்தினால் அவர்கள் தொடர்ந்து போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். लवकुश तो राम लक्ष्मण को पिता व चाचा जानकर मर्मस्थल को बचाकर आक्रमण करते थे तथा राम लक्ष्मण उन्हें शत्रु समझकर उन पर घातक वार करते थे. ராமரும் லக்ஷ்மணரும் நம்முடைய பெற்றோர்கள், ராமர் நம்முடைய தந்தை, லக்ஷ்மணன் நம்முடைய சிற்றப்பா என்று அறிந்து லவகுஷர்கள் விடுகின்ற பானம் அனைத்தும் அவர்களை பாதுகாப்பாக, அவருடைய மர்மஸ்தலத்தில் படாதவாறு பாதுகாப்பாக எதிர்ப்பதற்காக மட்டுமே பானத்தை தொடுக்கிறார்கள். அவர்களால் வீசுகின்ற பானத்திற்கு பதில் பானமாக இவர்கள் தடுப்பாக மட்டுமே அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தடுக்க வேண்டிய பானத்தை செலுத்துகிறார்கள். ஆனால் ராமரும் லக்ஷ்மணரும்
இந்த இருவரும் நம்முடைய எதிரிகள் என்று கருது இருந்த காரணத்தினால் இவர்களை தாக்குவதற்காகவே இவர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அவர்கள் பானத்தை தொடுக்கிறார்கள். ஆக அவர்கள் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று பானம் விடுகிறார்கள். இவர்கள் இருவரும் பெற்றோரை காப்பாற்ற வேண்டும், அவர்கள் மீது எந்தவித காயமும் ஏற்படக்கூடாது என்ற நோக்கிலே பானத்தை செலுத்தி அவர்கள் விடுகின்ற பானத்திற்கு பதில் பானம் अम्बु वीसी கொண்டிருக்கிறார்கள். इस प्रकार बहुत देर तक राम और लव तथा लक्ष्मण और कुश में युद्ध होता रहा. இப்படி நீண்ட நேரம் போர் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. अपने हर शस्त्र को कुश के ऊपर निष्फल देखकर क्रोधित होकर लक्ष्मण ने चक्र चला दिया. தன்னுடைய எல்லா பானங்களும் வீரியமற்று லவகுசர்களை எதுவும் செய்யவில்லையே என்ற கோபத்திலே லக்ஷ்மணர் தன்னுடைய சக்கரத்தையே விட்டு விடுகிறார். पर चक्र रत्न भी कुश के सामने प्रभावित रहित हो गया. ஆனால் அந்த சக்கரம் கூட குஷன் முன்பாக வீரியமற்று ஒன்றுமே செய்யவில்லை. चक्ररत्न के निष्फल होने पर भी सभी सैनिक आश्चर्यचकित रह गए और सोचने लगे कि क्या ये दूसरे बलभद्र नारायण है. இப்படி லக்ஷ்மணன் விடப்பட்ட அந்த சக்கரரத்தினம் கூட எந்தவித பயனையும் விளைவையும் விளைவிக்கவில்லை. அதனால் எதிரிகள் ஒன்றும் அந்த சக்கரத்தினால் செய்யப்படவில்லை. எதிரிகள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். இந்த சக்கரரத்னத்திற்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எதுவுமே அங்கு வெளிப்பட்டு காணப்படவில்லை. எதிரியை வீழ்த்தவில்லை என்று அங்கிருந்த படை வீரர்கள் எல்லாம் அதை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. இது என்ன ஆச்சரியம், ஒரு வாசுதேவர் விடுகின்ற அந்த சக்கரரத்னம் எதிரியை வீழ்த்த வேண்டுமே தவிர இப்படி வீரியமற்று இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். ஒரு சிலர் இது என்ன வேறொரு நாராயணர் பலபத்ரர் இங்கு வந்திருக்கிறார்களா, பலராமர் வாசுதேவர் இன்னும் வேறு யாராவது இருக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லையே என்றெல்லாம் பலவிதமாக எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். पर जिनमुनि के कथन अन्यथा कैसे हो सकते हैं. फिर लक्ष्मण को भी सोच में देखकर नारद ने उनके पास जाकर कहा कि जिन वचन अन्यथा नहीं होते, ये तुम्हारे भतीजे हैं, सीता पुत्र हैं, ये तुम्हारे ही अंग हैं, इसलिए इन पर चक्राधिक शस्त्र नहीं चलते हैं. அப்பொழுது நாரதர் லக்ஷ்மணனுக்கு அருகில் சொல்கிறார். லக்ஷ்மணனும் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், இது என்ன பகவான் சொல்லப்பட்ட அந்த பகவான் என்ன சொல்கிறார், ஒரு நேரத்திலே ஒரு பலராமர், ஒரு வாசுதேவர், ஒரு பிரதிவாசுதேவர் தான் இருப்பார்கள் என்பதுதான் கதை வரலாறு கூறுகிறது. பகவான் அருளிய பிரதமான யோகமாகும் அது. அப்படி பகவான் அருளிய பிரதமான யோகமே இப்பொழுது வேறுபட்டு நிற்கிறதே. இப்பொழுது இவர்கள் யார் என்று தெரியவில்லை. வாசுதேவர் விடுகின்ற சக்கரரத்னம் எதிரியை வீழ்த்த வேண்டும், எதிரியை வீழ்த்தவில்லையே, அப்பொழுது பகவான் சொன்னது பொய்யா என்றெல்லாம் லக்ஷ்மணனுக்கு பல்வேறு விதமான சந்தேகம் வருகிறது. அதை அறிந்த நாரதர் லக்ஷ்மணனிடம் சென்று பகவான் சொல்வது என்றும் பொய்க்காது, அவர் உண்மையை தான் சொல்கிறார், எது நடக்குமோ எது நடக்க வேண்டுமோ அதைத்தான் கூறுவார். எனவே அவர் சொல் மீது சந்தேகப்படுவது அர்த்தமற்றது. உண்மையிலேயே எதிரிலே நின்று போர் தொடுப்பவர்கள் வேறு யாரும் அல்ல, உன்னுடைய அண்ணனுடைய குழந்தைகள் தான் இருவரும், சீதையினுடைய மகன்கள் தான் இருவரும். அது உங்களுடைய உடலினுடைய அம்சம், உடலிலிருந்து வந்த பிள்ளைகள் என்பதால் உங்களுடைய உறவு, அதாவது உங்களுடைய மகன் தாய் மகன் என்ற உறவு இருப்பதால் உங்களுடைய உறவையே சக்கரரத்னம் எப்பொழுதும் முறிக்காது, எதிரியைத்தான் கொல்லுமே தவிர உங்களுடைய அங்கத்தினுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய, ரத்தத்தினுடைய பிரிவாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை இந்த சக்கரரத்னம் எதுவும் செய்யாது. இது உண்மை என்பதால் சக்கரரத்னம் வீரியமற்று காணப்படுகிறதை தவிர உண்மையில் அவர்கள் உங்களுடைய எதிரி அல்ல, உங்களுடைய மகன்கள் அவர் என்று அவர் சொல்கிறார். உன்னை சீதா கே புத்திர ஜான்கர் ராம் और लक्ष्मण उनसे गले मिले. இதை அறிந்தவுடன் ராமருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நம்முடைய மகன்கள் இப்படிப்பட்ட வீரத்தோடு காணப்படுகிறார்கள் என்று சென்று அவர்களை ஆரத் தழுவி அவர்களை முத்தமிடுகிறார் ராமர் லக்ஷ்மணர் இருவரும். சீதா पिता पुत्र का मिलाप देखकर निश्चिंत हो प्रसन्नवदन पुंडरीकपुर वापस चली गई. பிள்ளைகளையும் தனது கணவன் லக்ஷ்மணன் அனைவரையும் ஒன்றாக ஆரத் தழுவதை பார்த்த சீதை மகிழ்ந்து மீண்டும் पुंडरीकपुरமே திரும்பி சென்று விடுகிறார். भामंडल भांजों से आकर मिले. इसके पश्चात राम पुत्रों सहित मंदिर गए. फिर उन्होंने अयोध्या में प्रवेश किया. பாமண்டலன் லவகுசர்களோடு சென்று அவர்களையும் பார்த்து அதன் பிறகு பாமண்டலனும் அயோத்திக்கு செல்ல, இவர்களும் ராமரும் தன்னுடைய குழந்தைகளோடு ஆலயம் சென்று பிறகு அயோத்தியில்
அரண்மனையில் பிரவேசம் செய்கிறார்கள். कुछ दिन पश्चात हनुमान सुग्रीवादि ने सीता को वापस बुलाने की प्रार्थना की. சிறிது காலம் சென்ற பிறகு ஹனுமான் சுக்ரீவன் முதலானோர் சீதையை மீண்டும் அழைத்து வருவதற்காக ராமரிடம் சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள். राम ने कहा कि लोकापवाद के कारण सीता को तजा था, अब बिना परीक्षा के ऐसे ही उसे कैसे बुलाऊं. அப்பொழுது ராமர் சொல்கிறார், எனக்கு ஏற்பட்ட களங்கத்தின் காரணமாகத்தான் சீதையை நான் காட்டிலே விட்டேன், தியாகம் செய்தேன். அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் நான் எப்படி பரீட்சை எதுவும் செய்யாமல் சீதையை நான் அழைத்தால் அது சரியாக இருக்காது என்று சொல்லுகிறார். अतः अब सब देशों के सामंतों को बुलाओ तथा सभी के सामने सीता अपनी पवित्रता को प्रमाणित करे तो मैं उसे अपने साथ रख सकता हूँ. அதன் பிறகு சொல்கிறார், எல்லா நமக்கு உட்பட்ட அனைத்து அரசர்களையும் அழைத்து அவர்கள் முன்பு சீதை மிகவும் பதிவிரதை என்பதை நிரூபித்து விட்டால் அதன் பிறகு நான் சீதையை சேர்த்துக் கொள்வேன். அப்படி ஏதாவது ஒரு பரீட்சை வைத்த பிறகு பரிசோதனை நடத்திய பிறகுதான் நான் சீதையை ஏற்க முடியும் என்று சொல்கிறார். ये सुनकर हनुमान आदि पुंडरीकपुर जाकर सीता को ले आए. இதை கேட்ட பிறகு ஹனுமான் அப்படியே செய்யலாம் என்று சொல்லிவிட்டு पुंडरीकपुरम சென்று சீதையையும் அழைத்து வருகிறார்கள். अयोध्या के निकट महेंद्रोदय उद्यान में सीता ने रात्रि व्यतीत की. अयोध्या के அருகில் இருக்கக்கூடிய महेंद्रोदयम என்று சொல்லக்கூடிய காட்டிலே சீதை இரவை கழிக்கிறார்கள். दूसरे दिन जब सीता ने राज्यसभा में प्रवेश किया तो वहां उपस्थित सभी राजाओं ने सीता का यथायोग्य सम्मान किया. அதன் பிறகு மறுநாள் அரசவையிலே அனைத்து அரசர்களும் வரவழைக்கப்பட்டு அரசவையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது சீதை அவையில் பிரவேசம் செய்ய அனைவரும் சீதைக்கு தகுந்த மரியாதை செலுத்துகிறார்கள். सीता जो ही राम के समीप जाने लगी तो उन्होंने राम को निश्चेष्ट देखा. राम को उदासीन देखकर वे मन में सोचती हैं कि अभी भी मेरे विरह के दिन समाप्त नहीं हुए हैं, मेरे स्वामी मुझसे अभी भी नाराज हैं, अतः इस समय उनके पास जाना उचित नहीं है. ऐसा सोचकर वे दूर ही सामने खड़ी हो गई. அதன் பிறகு சீதை ராமருக்கு அருகில் செல்லும் பொழுது ராமர் எந்தவித எதிர் சீதையை பார்த்தும் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்து விடுகிறார். அதற்கு சீதை வருகிறாளே என்று அந்த மகிழ்ச்சியோ அல்லது எதுவுமே அவர் முகத்திலே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறார். அதை பார்த்த உடனே சீதைக்கு மனதிலே ஏக்கம் வருகிறது. இவ்வளவு நாள் பிரிந்திருந்தும் இன்னும் நம்முடைய கணவருக்கு நம் மீது இருக்கக்கூடிய கோபம் தனியவில்லை போலும் என்றெல்லாம் மனதிலே எண்ணிக்கொண்டு அருகில் செல்வது சரியல்ல என்று தூரத்திலேயே நின்று கொண்டிருக்கிறாள். सीता को सामने खड़ी देखकर राम गंभीरता से बोले, हे सीते, यद्यपि मैं तुम्हारी निर्दोषता को जानता हूँ तथापि स्वभाव से कुटिल चित्त प्रजा को विश्वास दिलाकर तुम उनकी शंका दूर करो. அப்பொழுது சீதையை நோக்கி ராமர் சொல்கிறார் மிகவும் கம்பீரமாக, சீதையை, நான் உன்னை நன்கு அறிவேன், நீ எந்தவித களங்கமும் இல்லாதவர், எந்தவித குற்றமும் மீது கிடையாது, எந்தவித பழியும் நீ பழி காலானவள் அல்ல என்பதை நான் நன்கு அறிவேன். இருந்தாலும் நம்முடைய ராஜ்யத்திலே சில மக்கள் உன் மீது இப்படிப்பட்ட ஒரு வீணான பழியை சுமத்தி இருக்கிறார்கள். அவர்கள் கபடத்தை உடையவர்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள். இதை வைத்து அவர்கள் தீய ஒழுக்கங்களை கடைபிடித்துக் கொண்டு செல்கிறார்கள். எனவே அதற்காகவே அவர்கள் முன்பாக நீ உன்னுடைய சீலத்தை निरूपिக்க வேண்டும் என்று சொல்கிறார். स्वामी के ऐसे विश्वसनीय वचन सुनकर प्रसन्नचित सीता ने कहा कि मैं हर प्रकार से परीक्षा देने को तैयार हूँ. यदि आप आज्ञा दें तो मैं भयंकर विष भी पी जाऊं अथवा अग्नि की ज्वाला में प्रवेश कर जाऊं अथवा आपकी जो इच्छा हो वह मैं करने को तैयार हूँ. அதன் பிறகு சீதை சொல்கிறார், நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். உங்கள் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. எந்த பரிசோதனைக்கு என்னை உட்படுத்தினாலும் அதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன். விஷம் கொடுத்து நிரூபிக்க வேண்டும் என்றால் நான் விஷத்தை குடிக்கவும் தயாராக இருக்கிறேன். நெருப்பில் குதித்து நிரூபிக்க வேண்டும் என்றால் நெருப்பிலும் நான் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் என்ன உத்தரவு இடுகிறீர்களோ அதற்கேற்ப நான் செயல்பட தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். சோச் விசாரிக்க ராம் ने सीता को अग्नि परीक्षा की आज्ञा दी. நன்கு யோசித்த பிறகு ராமர் சீதைக்கு அக்னி பரீட்சை, நெருப்பில் புகுவதற்கான ஒரு பரிசோதனையை அமைக்கிறார். சீதாயே उसे सहर्ष स्वीकार किया. सीधे அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். पर हनुमान आदि बहुत चिंतित हुए और मन में सोचने लगे कि अग्नि का क्या भरोसा, वह तो जलाती ही है. ஆனால் ஹனுமான் முதலியோர் இதை கண்டு மிகவும் கவலை கொள்கிறார்கள். நெருப்பு எல்லோரையும் சுட்டெரிக்கும் தன்மை கொண்டது.
நெருப்புக்கு நல்லது எது கெட்டது எது என்று தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பரிசோதனை தேவைதானா? இந்த பரீட்சையால் என்ன நடக்குமோ என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். अतः सभी ने मिलकर राम को इस कार्य से रोका पर राम ने किसी की प्रार्थना पर ध्यान दिए बिना नौकरों को अग्निवेदी बनाने की आज्ञा दी. எல்லோரும் சேர்ந்து ராமரிடம் சென்று இப்படிப்பட்ட ஒரு பரிசோதனை வேண்டாம், இந்த பரீட்சையால் விளைவு எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது, எனவே இப்படிப்பட்ட பரீட்சைக்கு பதிலாக வேறு ஏதாவது பரீட்சை வைக்கலாமே என்று சொல்கிறார்கள். ஆனால் ராமர் கொடுத்த வாக்கை கொடுத்ததுதான், அதை நான் மீண்டும் திரும்ப பெற மாட்டேன், எனவே இந்த அக்னி பரீட்சைக்கு உட்படுத்தியே ஆக வேண்டும் என்று முடிவாக சொல்லிவிடுகிறார். அதற்கேற்ப பணியாட்களை அழைத்து அக்னி வேதி என்று சொல்லக்கூடிய அக்னி குண்டத்தை அவர் உருவாக்க சொல்கிறார். இதர் जब अयोध्या में अग्नि देवी बन रही थी तभी अयोध्या के निकट महेंद्रोदय उद्यान में सर्वभूषण मुनि को केवल ज्ञान हुआ. அப்பொழுது இங்கு அக்னிக்கான குண்டம் ரெடியாகி கொண்டிருக்கிறது. அந்த குண்டம் ரெடியாகி கொண்டிருந்த பொழுதே அயோத்திக்கு அருகில் மகேந்திரோதய உத்தியானத்திலே சர்வபூஷன் என்ற முனிவருக்கு கேவல ஞானம் ஏற்படுகிறது. अतः उनके दर्शन के लिए सभी देवतागण आ रहे थे. उन्होंने सीता की परीक्षा के लिए तैयार अग्निकुंड देखा तो इंद्र ने मेघकेतु नामक देव को महासती सीता के उपसर को दूर करने की आज्ञा दी और स्वयं केवली के दर्शन को चले गए. அப்பொழுது கேவல ஞானம் சர்வபூஷன் முனிவருக்கு ஏற்பட்டவுடன் தேவர்கள் எல்லாம் கேவல பூஜைக்காக அங்கு வருகிறார்கள். வந்து கொண்டிருந்த பொழுது இந்த சீதைக்காக அமைக்கப்படுகின்ற அந்த அக்னி குண்டத்தை பார்க்கிறார் ஒரு தேவர். அதை பார்த்த உடனேயே சீதை மிகுந்த கற்புக்கரசியானவளாயிற்றே, அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பரீட்சையா என்று சொல்லி அந்த மேககேத்து என்ற தேவனை இந்திரன், நீ இந்த சீதைக்கு ஏற்படுகின்ற இந்த உபசர்க்கத்தை தடுத்து நிறுத்த என்று சொல்லி இந்திரன் மேககேதுவுக்கு ஆணை பிறப்பிக்கிறான். அப்படி ஆணை பிறப்பித்து விட்டு அவன் கேவல பூஜைக்கு கேவல பகவானை தரிசிக்க சென்று விடுகிறான். इंद्र की आज्ञा पालन करने के लिए मेघकेतु देव अग्निकुंड के ऊपर आसमान में गुप्त रूप से बैठ गया. அப்பொழுது அந்த மேககேத்து என்ற தேவன் இந்திரன் ஆணைப்படி அந்த அக்னி குண்டத்திற்கு மேற்புறம் யாரும் அறியாத வண்ணம் ரகசியமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். अग्नि देवी तैयार थी. अग्नि की लपटों से सारा वातावरण तप्त हो रहा था. उपस्थित समस्त राजा प्रजा स्तब्ध थे. सीता शनै शनै अग्नि वेदी की ओर बढ़ रही थी. அக்னி குண்டம் ரெடியாகிவிட்டது. அக்னி அந்த குண்டத்திலே நெருப்பு பற்றி எரிகிறது. நாலாபுறமும் அந்த ஜுவாலைகள் வீசுகின்றன, அனல் கக்குகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கு வீற்றிருக்கக்கூடிய அரசர்களால் கூட அந்த வெப்பத்தை தாங்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு ஜுவாலை. அந்த ஜுவாலையை நோக்கி, அக்னி குண்டத்தை நோக்கி சீதை மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கிறார். वे निश्चिंत थे कि कहीं कोई भय या व्याकुलता का अंश भी उनके चेहरे पर नजर नहीं आ रहा था, पर राम बहुत बेचैन थे. அப்படி சென்று கொண்ட சீதையினுடைய முகத்திலே சிறிதளவு கூட அச்சமோ பயமோ இல்லாமல் அவர் எப்பொழுதும் போல இயல்பாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் ராமருக்கு அதை பார்க்கும்போது ஒவ்வொரு க்ஷணமும் அவருடைய மனது மிகவும் துடித்து போயிட்டு வேதனைக்குள்ளாகியது. वे सोच रहे थे कि मैंने पतिव्रता शीलवती सीता को व्यर्थ ही अग्नि प्रवेश की आज्ञा दी. நான் வீணாக இப்படிப்பட்ட ஒரு சீதை பதிவிரதையாகிய கற்புக்கரசியாகிய சீதைக்கு இப்படிப்பட்ட ஒரு பரீட்சையை நான் அமைத்து விட்டேனே என்று வேதனைப்படுகிறார். अब मैं उसके बढ़ते कदम कैसे रोकूं? இப்பொழுது நான் எப்படி சீதையை தடுப்பது? यदि रोकता हूं तो लज्जाजनक है और कहे नहीं रोकता हूं तो सीता का मरण अवश्यम भावी है. நான் சீதையை இப்பொழுது சென்று தடுத்தால் அது எனக்கு வெட்கக்கேடாகும். தடுக்கவில்லை என்றால் சீதை இறப்பது உறுதியாகிவிடும். என்ன செய்வது என்றெல்லாம் யோசிக்கிறார். क्योंकि अग्नि का स्वभाव तो जलाना ही है. कोई भी स्त्री पुरुष अग्नि का स्पर्श करेगा तो जलेगा ही. ஏனென்றால் நெருப்பினுடைய தன்மை சுட்டெரிப்பதே ஆகும். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, வாலிபனாக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, அதை பற்றி எல்லாம் நெருப்புக்கு தெரியாது. அதையோ குழந்தை கை வைத்து விட்டது என்று நெருப்புக்கு தெரியாது. யார் அதன் மீது பட்டாலும் கை வைத்தாலும் எரிக்கத்தான் செய்யும். என்ன செய்வது, அதனுடைய இயல்பு அப்படி என்று பலவாறாக சிந்திக்கிறார். इस प्रकार असहाय से हुए राम किम कर्तव्य मूढ़ होकर रह गए. என்ன செய்வது என்று தெரியாமல் ராமர் அவ்வாறே அமர்ந்து கொண்டிருக்கிறார். अग्निवेदी के पास पहुंचकर सीता ने तीर्थंकर को स्मरण कर कहा,
कि मनोवचन काय से मैंने राम के अलावा अन्य किसी भी अभिलाषा की हो तो अग्नि में मेरी देह दाह को प्राप्त हो। यदि मैं पतिव्रता अनुव्रतधारी श्राविका हूं तो हे अग्नि मुझे भस्म न करना। ऐसा कहकर नमोकार मंत्र का जाप करते हुए सीता ने अग्नि में प्रवेश किया। तभी मेघ केतु देव ने अग्नि वेदिक को जलकुंड में परिवर्तित कर दिया तथा इतना पानी किया कि सभी उपस्थित जन क्रमशः उसमें डूबने लगे। पानी को तीव्र गति से बढ़ता देखकर सभी भूमि को चिरी डर गए और पानी से रक्षा के लिए सीता से प्रार्थना करने लगे। सीता के कहने पर देव ने पानी रोका एवं उस सरोवर के मध्य में एक सिंहासन बनाया जिस पर सीता बैठी। फिर लव कुश सीता के पास तैर कर गए। அதன் பிறகு சீதை அந்த அக்னி குண்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டு செல்கிறார். அருகில் சென்று அதன் பிறகு தீர்த்தங்கரரை மனதில் இருத்தி அப்பொழுது சொல்கிறாள், நான் இதுவரை கற்பு கரசியாகத்தான் திகழ்ந்திருக்கிறேன். என்னுடைய ஒழுக்கத்தில் நான் என் மனதிற்கும் அறியாமல் எந்தவித தவறும் நான் செய்யவில்லை. ஒருவேளை நான் அப்படி ஏதாவது தவறு செய்திருந்தால் இந்த நெருப்பு என்னுடைய உடலை சுட்டெரிக்கட்டும். அப்படி இல்லை, நான் உண்மையிலேயே அனுவிரதத்தை மேற்கொண்டு சிராவக தர்மத்தை போற்றுபவள். அப்படி இருக்கும் பொழுது நான் உண்மையிலேயே அப்படி சிராவக தர்மத்தை போற்றுபவளாயின் அக்னி தேவரே நீ என்னை எரிக்க வேண்டாம். ஆக எரிப்பது எரிக்காதது என்னுடைய ஒழுக்கத்தில் உனக்கு சந்தேகம் இருந்தால் என்னை எரித்து விடலாம். ஒழுக்கத்தோடு நான் கூடியவள் என்று நீ நினைத்தால் என்னை எரிக்காமல் விடலாம். அது உன்னுடைய விருப்பம் என்று சொல்லி பஞ்சமந்திரத்தை மனதிலே இருத்தி சீதை அக்னியில் பிரவேசிக்கிறாள். அப்பொழுது மேலே அமர்ந்திருந்த அந்த மேக கேத்து என்ற தேவன் அந்த அக்னி குண்டத்தை ஜலகுண்டமாக மாற்றி அந்த ஜலகுண்டத்திலிருந்து நீர் வெள்ளம் போல் திரண்டு வர செய்கிறான். அந்த வெள்ளம் போல் திரண்டு வந்த நீரிலே அங்கு வீற்றிருந்த அரசர்கள் எல்லோரும் மிதக்க ஆரம்பித்து விட்டார்கள். மிக தீவிரமாக வெள்ளம் ஓடியதை பார்த்தவுடன் அங்க இருந்தவர்கள் எல்லோரும் அஞ்சத் தொடங்கினார்கள். ஐயோ, நாம் எல்லாம் அடித்து சென்று விடுவோமோ என்னவோ, இப்படிப்பட்ட மாபெரும் வெள்ளம் வீசு அடித்து கொண்டிருக்கிறதே, இதை எப்படி தடுத்து நிறுத்துவது என்று எல்லோரும் சீதையிடம் சென்று அந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்துமாறு வேண்டி பணிந்து நின்றார்கள். அப்பொழுது சீதை அந்த மனதிலே இந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்துமாறு வேண்டினாள். உடனே அந்த தேவன் அந்த பெருவெள்ளத்தை தடுத்து நிறுத்த அப்பொழுதும் அங்கு தண்ணீர் தேங்கி நின்றது குளம் போல. அப்பொழுது லவகுஷர் இருவரும் அந்த குளம் போல் தேங்கியிருந்த தண்ணீரில் நீந்தி கொண்டு தாய் அருகில் வருகிறார்கள். அந்த தேவன் சீதைக்கு அந்த குளத்தின் நடுவிலே ஒரு அழகான சிம்ஹாசனத்தை அமைத்து அதிலே சீதையை அமர்த்துகிறான். राम भी सीता के पास पहुंचे और उनसे अपने साथ महल में चलने का आग्रह किया। गुरु गंभीर सीता ने कहा कि हे नाथ, मैंने संसार के स्वरूप को अच्छी तरह समझ लिया. अब मेरी इच्छा मुक्ति पद पर बढ़ने की है, अतः मैं जैनेश्वरी दीक्षा धारण करूंगी. அதன் பிறகு ராமர் சீதைக்கு அருகிலே அந்த சிம்மாசனத்தின் அருகிலே சென்று நீ இந்த பரீட்சையில் தேர்ச்சி பெறுவாய் என்று எனக்கு தெரியும். நீ தேர்ச்சி பெற்று விட்டாய். இனி உன் மீது யாரும் களங்கம் சொல்ல முடியாது. நீ வா, நாம் அரண்மனைக்கு செல்லலாம் என்று அழைக்க, அப்பொழுது சீதை சொல்கிறார், வேண்டாம், நான் எவ்வளவோ இந்த பிறவி துன்பத்தை அனுபவித்து விட்டேன். இந்த பிறவி துன்பமானது என்பதை நான் நன்கு உணர்ந்து விட்டேன். இனியும் நான் இந்த இல்லற வாழ்க்கையிலோ அல்லது புலன் சார்ந்த இன்பத்தையோ அடைய நான் விரும்பவில்லை. எனக்கு இனி முக்தி மார்க்கம் ஒன்றுதான் பேரின்பத்தை அளிக்க உள்ளது. எனவே நான் தீட்சையை மேற்கொள்ள உறுதி செய்து விட்டேன். நான் இப்பொழுது தீட்சையை மேற்கொள்ள செல்கிறேன் என்று கூறிவிடுகிறார். यह सुनकर राम बेहोश हो गए और सीता ने पृथ्वीमती हारिका के पास जाकर दीक्षा ले ली. இதை கேட்டவுடன் ராமர் மயக்கமுற்று வீழ்கிறார். ஆனால் சீதை அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பிருத்திவிமதி என்று சொல்லக்கூடிய ஆரிகையிடம் சென்று दीक्षा பெறுகிறாள். इस प्रकार हम देखते हैं कि महासिद्धि शीलवती सीता को 3 बार वनवास भोगना पड़ा था. இப்படி இந்த கற்பு கரசியாக திகழ்கின்ற சீதை கூட அப்படிப்பட்ட அரச குடும்பத்தில் பிறந்து அரசனுக்கு வாழ்க்கைப்பட்டு இப்படிப்பட்ட
நிலையில் கூட 3 முறை காட்டிற்கு சென்று வனவாசத்தை நுகர வேண்டியதாயிற்று என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட புண்ணிய, ஒரு பக்கம் அரச குமாரனுக்கு வாழ்க்கைப்பட்டதன் காரணமாக பேரரசி, பட்டத்து அரசி, அப்படி இருந்தும் கூட தீவினை பயன் காரணமாக இப்படியெல்லாம் காட்டிற்கு சென்று இப்படியெல்லாம் பல்வேறு இடையூறுகளையும் இன்னல்களையும் அவள் நேரிட்டது என்பதை நாம் இந்த கதை வாயிலாக அறிய முடிகிறது. எனவே அவர்களெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வைபவம், நம்முடைய புண்ணியம் எத்தகையது, எந்த அளவு உடையது, அவர்களுக்கு ஏற்பட்ட அப்படிப்பட்ட இன்னல்கள் எல்லாம் நமக்கு வந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லையே ஏன்? எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராமல் இருப்பது நல்லதுதான். அப்படி வந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் நாம் அறத்தை விட்டு பிறழாமல், அறப்பாதையிலிருந்து விலகாமல் அறத்தை போற்ற வேண்டும் என்பதற்காக இந்த கதைகள் எல்லாம் நமக்கு எடுத்து கூறுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். पहली बार तो तब जब वे अपने पति राम की अनुगामिनी बनकर राम लक्ष्मण के साथ वन में गई थी, तब उन्हें रावण के द्वारा हरि जाकर महा विपत्तियों का सामना करना पड़ा था। दूसरी बार लोकापवाद के भय से पति द्वारा निर्जन वन में छुड़ा दिया गया था, तब भी गर्भवती सीता को अनेक कष्ट उठाने पड़े। अब तीसरी बार स्वयं वैराग्य धारण कर सभी लौकिक सुविधाओं को ठुकरा कर सभी परिजनों को छोड़कर वन में जा रही है। இப்படி 3 முறை காட்டிலே வசிக்க முடியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, முதலிலே ராமர் லக்ஷ்மணரோடு காட்டுக்கு சென்றது. அதன் பிறகு ராமரே சீதையை காட்டில் கர்ப்பமாக இருந்த சூழ்நிலையில விட்டுவிட்டது. இப்பொழுது 3வது முறை திரவு மேற்கொண்டு காட்டில் வசிப்பது. இப்படியாக 3 முறை காட்டிற்கு செல்ல நேர்ந்தது என்பதை நாம் இந்த கதை வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. वैराग्य बिना जो भी वन में जाएगा दुख ही पाएगा। रागी चाहे भवन में रहे चाहे वन में जाए दुख ही पाते हैं। वैराग्य बिना सुख प्राप्त नहीं होता। अब महासती सीता जी वैरागी वन में जा रही हैं, अतः संकटों का कोई सवाल ही नहीं पड़ता। உண்மையிலேயே வைராக்கியம் உடைய ஜீவன் இந்த பிறவியை கண்டு அஞ்சி வைராக்கியம் பெற்று காட்டிலே இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட துன்பமும் அவர்களுக்கு துன்பமாக அது கருத மாட்டார்கள். அந்த பற்றுதல், விருப்பு வெறுப்பு உணர்வுகளோடு, கஷாய உணர்வுகளோடு கூடிய மக்கள் காட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அவர் துன்பத்தை தான் அடைந்து கொண்டிருப்பார்கள். ஆக அறவழியில், அறப்பாதையில் செல்பவர்களுக்கு காடு வீடு இரண்டுமே ஒன்றாகும். அவர்கள் 2 இடத்திலேயுமே இன்பமாகவே இருப்பார்கள். ஆனால் கஷாயத்தை உடையவர்கள், விருப்பு வெறுப்பு உணர்வுகளை உடையவர்கள் எங்கிருந்தாலும் துன்பத்தை தான் அடைவார்கள் என்றெல்லாம் இந்த கதை வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடியுது. இப்படி இந்த கதை நீண்டு கொண்டே செல்கிறது. எது எப்படி ஆகினும் இந்த கதையினுடைய எஞ்சிய பகுதியை முடிந்தால் நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் இந்த 2 நாட்களுக்குள் முடிப்பதற்கு முயற்சி செய்வோமாக என்று கூறி இன்றைய கதையை இதோடு நிறைவு செய்கிறேன். திங்கள் மும்மாறி பெய்க, திருவரம் வளர்க செங்கோல், நன்கெனிது அரச நாள்க, நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குளரத்தினோரும் இனிதோழி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்த நன்னோல் புகழொடு பொலிகமிக்கே.